சிவாய நமः. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு முன்னாமடி சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதிநாதனே திருவடிகள் போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே தெளிவு. அம்மா என்னாச்சு? ஸ்டாப்டு டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்க. அம்மா வந்து போயிட்டாங்க வெளியில. அம்மா எத்தனாவது இதுல சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா. பெரிய புராண பாடல்ல, பெரிய புராண பாடல் வரிசையில 2643. 2643. இதுல வந்து ஆமா, திருஞான சம்பந்தர் பாடல் வரிசையில 746. 746 இன்னைக்கு எடுக்கணும். அம்மா எடுக்கிறேன், மறுபடியும் ஒரு தடவை அதை பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். போலிசிரியமா விநாயகர் பாடல் பாடுங்க. திருச்சிற்றம்பலம். அணுத்தடியார் திருவடி பணிகிறேன். திருச்சிற்றம்பலம். பிடியதன் ஒரு ஊமை கொலமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட, பிடியதன் ஒரு ஊமை கொலமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட, கடி கணபதி வர அருளை நன்மிகு கோடை, வடிவினர் பயில் வலி வளமுறை இறையே, கடி கணபதி வர அருளை நன்மிகு கோடை, வடிவினர் பயில் வலி வளமுறை இறையே. திருச்சிற்றம்பலம். சிவாயிரம். அம்மா மீனாட்சி அம்மா நால்வர் துதி பாடுங்கம்மா. மீனாட்சி அம்மா பாடுறேன். முருகாச்சரணா. ஊழியர்கோன் கேக்குதா? நல்லா கேக்குது. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கள்ளல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி தேரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாயனம். திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு 12வது அமர்வு. அம்மாவுடைய இந்த திருஞான சம்பந்த புராணம் 12வது அமர்வு இன்று ஆரம்பம். அம்மா வாருங்கள் அம்மா, நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். விஷ்ணு குடும்ப சார்பாக அம்மாவே வருக என்று வரவேற்கிறோம். இப்ப கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்குமா? அந்தாலும் அந்த ஃபுல் ஸ்கிரீன் வரலம்மா. ஃபுல் ஸ்கிரீன் வரல. அன்னைக்கு நம்ம சொன்னோம்ல ஃபுல் ஸ்கிரீன் வந்தது இல்ல. இப்ப அந்த அப்படியே ஃபுல் ஸ்கிரீன் வருது. அவங்க ஏதோ மாத்துறாங்க போல இருக்கு. இல்லையா? அது அம்மா நீங்க போன ரெக்டாங்கிள்ல வைங்கம்மா. இன்னொரு டைம் திருப்புங்கம்மா. இல்ல இது ஏதோ மாத்துவாப்பே தம்பி. போன மட்டும் அப்படியே திருப்பி வைங்கம்மா ரெக்டாங்கிள்ல. இப்ப இன்னொரு டைம் அப்படியே இன்னொரு ரொட்டேட். இன்னொரு ரொட்டேட்மா. இன்னொரு ரொட்டேட். ஆட்டோ ரொட்டேட்.
இன்னொரு டைம் திருப்புங்கம்மா. இதுதான் வருது. அச்சோ, ஆட்டோ ரொட்டேட்ல இருக்கோ. சரிங்கம்மா, இப்ப இருக்கட்டுங்கம்மா, அப்புறம் கரெக்ட் பண்ணிக்கலாம். அம்மா திருச்சிற்றம்பலம்மா, திருவடி வணக்கங்கம்மா. அனைத்து அடியார்களையும் வணங்கிக்கிறேங்கம்மா. திருச்சிற்றம்பலம்மா. ஓகேவா? இப்ப கரெக்டா வந்துருச்சுமா, இப்ப கரெக்டா வந்துருச்சு. சரி, அப்ப இப்படியே வச்சுக்கணும். இப்ப சூப்பர், அழகா வந்துருச்சு. சிவாயன் அடுத்த வாரத்துல இருந்து பசங்க கிட்ட கேட்டு டேப் வாங்கிக்கிறேன். கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் லேசா கீழே, கொஞ்சம் முகம் இன்னும் கொஞ்சம் கீழே, கீழே கீழே. இன்னும் முகம் வந்து கண்ணு இது மறைச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கீழே. போதுமா போதுமா போதுமா. அந்த மறுபடியும் மேலே கட்டாகுதுமா, முகமே தெரியலையே. கீழே இறங்குங்க. கொஞ்சம் முகம் கீழே இறக்குங்க. இன்னும் கொஞ்சம் கீழே இறக்குங்கம்மா. இல்லம்மா, உங்களுடைய இதுதான் தெரியும், தவிர முகம் மறைச்சிருச்சு. இல்ல, ஆனா சைடுல கிராஸா இருக்கு, கிராஸா இருக்கு. இப்ப கரெக்டா இருக்கு. போதுமா போதுமா, இந்த அளவுக்கு போதுமா. மேல ஏத்தாதீங்க, முகம் மறைச்சுக்கு அப்புறம். கரெக்டா இருக்கு. நல்லா இருந்தீங்க. காணமா முகத்தை ஃபேஸ் வரல. அதாவது அந்த பொசிஷன் கொஞ்சம் கீழே இறக்குனீங்கன்னா தான் தெரியும். இல்ல மாறி போச்சுமா. சரி, மாறி போச்சு, பரவாயில்ல, ஆரம்பிக்குமா. அது மறுபடியும் அதே செவ்வகம் மாதிரி வந்துச்சு. நல்லா அழகா கிளீனா தெரிஞ்சது. கொஞ்சம் கீழே இறக்க சொன்னோம். இப்ப கரெக்டா இருக்கு. ஆனா ஃபேஸ் வந்து கொஞ்சம் மேல அந்த தலையெல்லாம் மறைச்சிருச்சு. கொஞ்சம் லேசா கீழே இருக்கு. அவ்வளவுதான். அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு. இப்ப கரெக்டா இருக்கு. சரி, ஓகே, கரெக்டா இருக்குமா. ஆரம்பிக்கலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தென்னை ஆண்டு கொண்ட எம்பெருமான் அம்மையப்பர் பொன்னார் மலரடிகளை வணங்கி, குருநாதராகிய காழிப்பிள்ளையார் திருவடிகளையும், ஆசிரியர்பரானாகிய நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமான் திருவடிகளையும் வணங்கி, அகிலாண்டேஸ்வரி அம்மையுடனாய ஞானச்சார்வம் வெண்ணாவல் மேவி ஆனைக்கா நல்லார் குருவரலும் திருவரலும் கூட்டு வைக்க, நாம இந்த குழுமத்தின் சார்பாக நம்மளோட திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணத்தை தொடர்ந்து சிந்தித்துட்டு இருக்கோம். அந்த குருவரலும் திருவரலும் கூட்டு வைக்க, அவங்களோட புராணத்துல மிக 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 முக்கியமான அவங்க ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணம் மட்டுமல்ல, சைவர்கள் மிக மிக முக்கியமாக தெரிந்து கொண்டு இருக்க வேண்டிய முக்கியமான பகுதியாகிய மதுரையம்பதியில நம்மளோட சைவத்தை நிரூபித்த இந்த பகுதியை சிந்திக்கிறதுக்கு குருவரலும் திருவரலும் கூப்பிட்டு. சென்ற வகுப்புல நம்மளோட சாமி வந்து மதுரைக்கு போனாங்க. மதுரைக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்களோட மடத்துக்கு இந்த கொடியவர்கள்லாம் தீ வச்சாங்க. அந்த தீய வந்து இது மன்னனோட வழுன்றதால மன்னனுக்கே வெப்பு நோயா அனுப்பிட்டாங்க நம்மளோட சாமி. அப்படி அனுப்பின அந்த வெப்பு நோய் வந்து அவருக்கு போய் வெப்பு நோயா போயிடுதுன்றது அளவுல படிச்சோம். அது யாராலும் தீர்க்க முடியலன்னும் போது நம்மளோட குலச்சிறை நாயனாரும் மங்கையர்கரசி அம்மையாரும் குருநாதருக்கு செய்த தீங்குதான் இப்படி வந்து முடிஞ்சிருக்கு, அதனால அவர் வந்தாரண்டி இது தீராது அப்படின்னு சொல்றாங்க. எதை தின்னா பித்தந்தளியும்னு இருக்கக்கூடிய அந்த மன்னனும் அதோட சேர்ந்து அவருக்கு ஒரு பாக்கியம் இருக்கு, பின்னாலேல சைவத்துக்கு வரக்கூடிய பாக்கியம் இருந்ததால அவர் என்ன சொல்றாருனாக்கா, சரி அழைச்சிட்டு வாங்கன்றார். அதனால நம்மளோட மந்திரியாரும் நம்மளோட அம்மாவுமே நேரடியா போய் நம்ம சாமி அழைக்கிறாங்க. அப்புறம் அவங்க போய் சாமி கிட்ட ஆலவாய் அப்பன்ட்ட வந்து இந்த வீணர்களை பாக்குறதுக்கு ஒரு பாடலும் உத்தரவு கேட்டு, அவங்கள வாதல் வெல்றதுக்கு உத்தரவு கேட்டு ஒரு பாடலுமா இரண்டு பாடல்களை தொடர்ந்து பாடினாங்க. பாடி சுவாமி கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அழகா ஒரு உதய சூரியன் மாதிரி தேர்ல பல்லக்குல ஏறி வந்தாங்கன்ற செய்தியோட சென்ற வகுப்பை நாம நிறைவுபடுத்திருந்தோம். சென்ற வகுப்புல இணையாதவர்களுக்காக இந்த முன் சுருக்கத்தை நம்ம சொல்லிட்டோம். தொடரன்ல 2648 நம்மளோட திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் புராணத்துல வந்து 745வது பாடலா நம்மளுக்கு நிறைவுபடுத்தியிருந்தோம். இனி 746வது பாடல்ல இருந்து
தொடர்ந்து இந்த வகுப்பை நம்ம தொடங்க இருக்கோம். 746 தொடர் எல்லாம் 2649. புத்தகத்துக்கு ஏத்த மாதிரி ஓரிரு பாடல்கள் முன்னையும் பின்னுமா இருக்கலாம். பாடல் படிக்க படிக்க அதை நீங்க பொருத்திக்கோங்க. கொற்றவன் தன்பால் முன்பு குலச்சிறையார் வந்தெய்தி கொள்தடம் மதில் சூழ் சண்பை புரவலன் வரவு கூற முற்றியர் சிறிது நீங்கி முழுமணி அணைப்பொன் பீடம் மற்றவர் முடியின் பக்கத்து இடுக என வல்லவன் ஆனான் அப்படின்னு சொல்றாங்க. குற்றவன் தன்பால் முன்பு குலச்சிறையார். அப்ப நம்ம உள்ள வர அரண்மனைக்கு வந்துட்டாங்கன்ற அளவுல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அரண்மனைக்கு வந்த உடனே அப்படி ஒரு தடைகளை தாண்டி மெதுவா எங்க வந்துட்டாங்கன்னாக்கா உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்தவனே முதல்ல என்ன சொன்னா, அவனை பத்தி பார்க்கும் போதே பார்த்ததாலே என்ன ஆயிடுதுனாக்கா அவனுக்கு வந்து ஒரு பெரிய கண்டு முட்டு கேட்டு முட்டுன்ற அளவுல இருந்தது அப்படின்றத பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது ஆனா அப்பேற்பட்ட மன்னன் இப்ப வந்து அவர் அவரோட இயல்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அந்த நல்ல குணம்னு ஒண்ணு இருக்கு. அவர் என்ன பண்றார், குலச்சிறையார் வந்து சொல்றாரு, இது மாதிரி நம்மளோட குருநாதர் வரப்போறார் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அவன் என்ன சொல்றான், புரவலர் வரவு கூற சொன்ன மாத்திரத்துல முற்றுயர் அந்த கேட்ட மாத்திரத்திலே, அந்த செவியில கேட்ட மாத்திரத்திலே என்ன ஆகுதான், கொஞ்சம் அவனுக்கு அந்த அந்த உணர்வு கொஞ்சம் வந்து அணிப்பொன் பீடம் மற்றவன் முடியின் பக்கத்து இடுக என வல்லனானார். பக்கத்துல இருக்கவங்ககிட்ட சொல்லி ஒரு பெரிய நல்ல ஒரு தங்கத்தாலான ஆசனத்தை கொண்டு வந்து ஏன் என்னோட முடி பக்கத்துல நான் படுத்திருக்கேன், என்னோட தலை பக்கம் போடுங்க. என்ன இருந்தாலும் கால் பக்கம் போடுறதுன்றது ஒரு மரியாதை குறைவு தானே. அப்போ தலைப்பக்கம் போடுங்கன்னு சொல்லும் போது அப்போ அவரை மதிக்கிறான்றது அதுல தெரியுது. உடனே ரொம்ப முடியின் பக்கத்து இடுகன்னு சொல்றான். மந்திரியார பின்னும் எதிர் செல்ல மன்னன். அப்ப உடனே மந்திரியார சொல்லி நீங்க போய் எதிர்கொண்டு அழைச்சிட்டு வாங்க. ஏன்னா மன்னர் எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் மந்திரியார் போகலாம். மன்னனும் மந்திரியாரும் வேற வேற கிடையாது. அதனால எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், மந்திரியார் போனா மதிப்பு. அதனாலதான் சொல்றாரு, என்ன சொல்ற, மந்திரியாரை பின்னும் எதிர் செல்ல மன்னன் ஏவ சிந்தை உள் மகிழ்ந்து போந்தார். உடனே மந்திரியாருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவனோட மனநிலை தெரியும். கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு இருந்த மன்னன் வந்து நம்மளோட குருநாதர் வரும்பொழுது எப்படி நடந்துப்பாங்க, எப்படி இருப்பானோன்ற எண்ணம் வந்து மந்திரியாருக்கு இருந்திருக்க கூடும். அவருக்கு இப்ப ஒரு மகிழ்ச்சி ஆயிடுது. ஆஹா பரவாயில்ல, மன்னன் வந்து நல்ல தன்மையிலதான் இருக்காரு அப்படின்ற மகிழ்ச்சியோட சிந்தையுள் மகிழ்ந்து போந்தார். அவர் ரொம்ப சந்தோஷமா போறார். இப்ப இந்த செயலை மந்திரியார் பார்த்துட்டு அவரு சந்தோஷமா போறார். ஆனா இத பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பார்த்தாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் செயலை யான் சமயத்து உள்ளோர் பைந்துணர் அலங்கன் மன்னன் பரிசு கண்ட இதுவும் உன் பண்பால் நந்தனி சமயம் தன்னை நாட்டுமாறு என்றா பின்னும். உடனே அவங்க என்ன சொல்றாங்க, நல்லா இருக்குதுப்பா, நீ வந்து நம்ம சமணத்துல இருந்துகிட்டு இன்னும் சைவ பிள்ளை வரும்பொழுது வந்து என்ன சொல்ற, முடி பக்கத்துல பொன்னாலான ஆசனம், இதுதான் நம்ம சமயத்தை நீ காப்பாத்துறதா அப்படின்னு மன்னனையே அவங்க எதிர்த்து கேட்கிறாங்க. கேட்டுட்டு அதோட இல்லாம என்ன சொல்றாங்க, நீ அறநெறியை நீயே காத்தருள் செய்த. அதாவது சமணன் வந்து அவங்களுக்கு இல்லாத மாதிரியும் மன்னன் தலையில தான் எல்லாம் இருக்கிற மாதிரியும் அவனை ஏத்தி விடுறாங்க மன்னனை. நீயே உன்னோட சமயத்தை பாதுகாத்துக்கலனாக்கா அந்த அந்த அவரை வேற இங்க அழைச்சிருக்க, உன் சமயத்தை நீயே பாத்துக்கலன்னா வேற யார் பாத்துக்கிறது. அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, அவரும் யாமும் முன்னூறும் ஒக்க தீர்க்க மொழிந்து நீங்க 2 பேரும் ஒன்னா தீருங்கன்னு சொல்லிட்டு ஒருவேளை அவங்களால தீர்ந்ததுன்னா கூட ஏன் நாங்களும் தீட்டோம்னு சொல்லிடு அப்படின்னு கொஞ்சம் உள்குத்தெல்லாம் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க நீ நல்லா இருக்க உன்னோட சமயத்தை அப்ப அப்படி சொல்லும் போது அவருக்கு ஒரு பொறுப்பு வந்துரும் இல்லையா, நம்ம சமயத்தை நம்ம தான் பார்க்கணுன்ற பொறுப்பு வந்துரும் இல்லைங்களா. அதனால அவருக்கு அது மாதிரி சொல்லிட்டு, ஒருவேளை அவங்க 2 பேரும் நீ வந்தவொடனே 2 பேரும் சேர்ந்து தீர்த்துருங்க, தனித்தனியா சொன்னா வித்த தெரிஞ்சிரும். அதனால 2 பேரும் சேர்ந்து ஒன்னா தீருங்கன்னு சொல்லிட்டு அது அவங்க பக்கம் அவங்களால தீந்தா கூட என்ன பண்ணாங்க, நீங்க தான் தீத்தீங்க அப்படின்னு எங்களுக்கு வந்து நீ வஞ்சகமா பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஆகவும் இசைவான்றார். அப்ப இவ்வளவு காலம் அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு மன்னர், எது சொன்னாலும் கேட்பாரு. இப்ப அவருக்கு நல்வினை பயன் கூடிடுது இல்லையா, அதுவும் பிள்ளை பெருமானார் வரப்போறாங்க. அப்ப என்ன சொல்ற, பொய்த்தவமாக கொண்ட புன்தலை சமணர் கூற, பொய்யே தவமா கொண்டுட்டு இருக்க அந்த புன்தலை சமணர்கள் அவங்க சொன்ன உடனே செய்தவ பயன், அதாவது சொல்றார், அந்த நம்ம சொல்லுவோம்ல, நல்லா வந்தா என்ன கிரகமோ கடையில தெரியல, இந்த மாதிரி கடந்து இது பண்றான். முன்னெல்லாம் இப்படி கிடையாது, நல்லாதான் இருப்பான், நியாயத்துல இருப்பான், போவான் வருவான், என்னவோ தெரியல இப்படி புடிச்சு ஆட்டுது, இப்படி ஆயிட்டான் அப்படின்னு இல்லையா. அதே மாதிரி செய்தவ பயன், முன்னே அப்படி எவ்வளவு தவம் பண்ணியிருப்பார். நம்மளோட நாயனாரா இருக்கிறார், மங்கையர்க்கரசி அம்மையாரோட கணவனாரா இருக்கிறார். அதோட இல்லாம நம்ம ஞானசம்பந்தமூர்த்தி நாயனாரே தொட்டு தடவி திருநீர் பூசக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கிறார்.
அப்ப அவரோட பயன் நிறைய இருந்தது. இருந்தாலும் ஒரு சிறிய குற்றம் வந்து அந்த குற்றத்தின் காரணமா சமணர் பக்கம் இருந்தார். நம்பர் அருள் இல்லாமையினார். அந்த செய்தவ பயன் வந்து எய்தும் செவ்வி முன் உறுதலால அந்த அந்த நல்வினை பயன் வரக்கூடிய அந்த பக்குவம் வந்ததால என்ன பண்ணிட்டாரு, எய்திய தெய்வ சார்பால் இருதிரத்துல நீங்க 2 பேருமே தெய்வத்தை தான் நம்புறீங்க, வேற யாராவது கிடையாது. அதனால உங்களோட தெய்வ சார்பால நீங்க என்ன பண்ணுங்க, 2 பேருமே தீருங்க. கைதவம் கைதவனா வஞ்சனை பேச மாட்டான். யார் தீர்த்தீங்க, நீங்க தீர்த்தீங்கன்னா நீங்க தான் தீர்த்தீங்கன்னு சொல்லுவேன். இல்ல அவர் தீர்த்தாருனாக்கா அவர் தான் தீர்த்தாரு, இந்த மாதிரி வஞ்சனை எல்லாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு என்று கைதவன். ஒரு கைதம் அழகு பாருங்க நம்ம சேக்கிழவர். கைதவன்னாக்கா வஞ்சம், கைதவன்னா சேரன். சேரன் ரெண்டுத்துக்கும் சொல்றாரு. கைதவம் பேச மாட்டேன் என்று கைத்தவனும் சொன்னான் அப்படின்றார். ரொம்ப அழகா அந்த ஒரே வார்த்தையை 2 இடங்கள்ல ஸ்லைடையா பயன்படுத்துறார். என்றவன் உரைப்ப கேட்ட குண்டர் எண்ணம் கெட்டு இருந்த எல்லை தென்தமிழ்நாடு செய்தவ கொழுந்து போல்வார் வன்தனி பவன முன்னர் வாயில் உண்ணான அணிந்து மாடு பொன்திகள் தரள பந்தி சிவிகை நின்று இருந்த. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே நம்ம சாமி என்ன பண்ணிட்டாங்க, அழகான பொன்னாலான சிவிகையில இருந்து வந்து இறங்கி வந்து நின்றுட்டாங்க. நின்று இழிந்து வந்துட்டாங்க. குலச்செரியார் முன்பு எய்த, முன்னாடி வரவேற்க போன நம்மளோட குலச்செரி நாயனார் போறாங்க. எய்த கொற்றவன் தேவியாரும் நம்மளோட சேரமான் பெருமானோட தேவியா இருக்கக்கூடிய நம்ம அம்மாவாகிய மங்கையர்க்கரசி அம்மையாரும் 2 பேரும் இறங்கி அழைச்சிட்டு வராங்க. தன் தமிழ் நாட்டு மன்னன் நிலத்திடை வானில் நின்று நீலருள் நீங்க வந்த கலைச்செழும் திங்கள் போலும் கவுனியர் தம்மைங்க அப்படி பாக்குறானாம். அப்படியே வானத்துல இருந்து இறங்கி வந்த முழு நிலவு மாதிரி, தங்க நிலவு மாதிரி தகதகதகன்னு வராங்களாம். கண்ட பொழுதே வேந்தன் கையெடுத்து நோக்கி ஏது. அப்ப பார்த்தவனே அவனை அறியாமலே அந்த கையெடுத்து வணங்கிறானாம். கண்ட போதே வேந்தன் எடுத்து எய்த வணங்க நோக்கி நம்ம சாவை என்ன பண்ணிட்டாங்க, நோக்கி நயன தீட்சை கொடுத்துட்டாங்க. நோக்கி தன் துணை முடியின் பாங்க தமிழினைய பீடம் கட்ட, தன்னோட முடி பக்கத்துல இருக்கக்கூடிய தங்கத்தாலான அந்த பீடத்தை காட்டுறார். வன்தமிழ் விரகர் மேவி அதன் விசை. நம்மளோட பெருமான நம்ம தலைவர் என்ன பண்றாங்க, அதுல ஏறி அப்படி அமர்ந்திருக்கிறாங்க. மாயை கொண்ட வல்லமனர் எல்லாம் குறிப்பில் உண்ணச்சை. என்னடா அது, கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு சொல்லி நேத்து ராத்திரி வர சொல்லிட்டு இருந்த மன்னன் இன்னைக்கு வந்து வரும்போதே கையெடுத்து கும்பிடுறான், தங்க ஆசனத்துல தலைப்பக்கத்துல போட்டு உட்கார சொல்றான். இது என்னடா இது, நல்ல புத்தி வந்துருச்சு போல இருக்கே மன்னனுக்கு, நம்ம என்ன கதை ஆவறது அப்படின்னு அவங்க எல்லாம் அச்சம் கொள்றாங்க. செழியனும் பிள்ளையாதம் திருமேனி காண பெற்ற. அப்பப்பப்பா என்ன ஒரு பாக்கியம் பாருங்க. நம்ம சாமி அப்படியே பாக்குறாங்க. திருமேனி தெளிவு குருவின் திருமேனி காண்டல் இல்லைங்களா, அந்த காண்டல் பாக்குறாங்க. அம்மா சொன்னாங்கல்ல, இப்பதானே படிச்சாங்க, தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அப்போ செழியனும் பிள்ளையாதம் திருமேனி காண பெற்ற, அப்படி பார்க்கக்கூடிய பாக்கியம் இருக்கு. அதனாலதானே ஓடுறோம் கோயிலுக்கு, ஓடி 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 உள்ள இருக்கக்கூடிய சிவனை தேடி 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 ஓடுறோமே. எதுக்காக, அவரோட திருமேனின்னு அங்க ஒண்ணு இருக்கு, அதை பார்க்கணும்னு தானே நம்ம இவ்வளவு தூரம் ஓடுறோம் குருவனு. அப்ப செழியனும் பிள்ளையார் நம் திருமேனி காண பெற்று விழிற நோக்கலால வெம்மை நோய் சிறுது. அப்ப சுவாமியோட திருவருள் நோக்கம் பெற்றதால கொஞ்சம் வெம்மை நோய் போயிடுது. உண்மையிலே நோக்கம் பெற்றா முழுசா வெம்மை நோய் போகணும், அதுதான் நியமம். ஆனா இப்ப இவருக்கு வந்து இன்னும் நிறைய திருநீர் பூச வேண்டிய பாக்கியம் இருக்கிறதால கொஞ்சம் போகுது, மீதி இருக்கு. அப்ப பாக்கியம் பெற்றதால அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவரு பேசுற அளவுக்கு இப்ப உணர்வு வந்து, முன்ன உணர்வற்று கிடந்தான். அப்ப அப்படி இருக்கக்கூடிய இப்ப சாமி பார்க்க என்ன ஆயிடுது, கொஞ்சம் கொஞ்சமா உணர்வு வந்துருச்சு. உணர்வு வந்தத உடனே என்ன பண்றான், கேக்குற யாராவது ஒருத்தர் வந்தா என்ன சொல்லுவாங்க, அவருக்குதான் முன்னாடியே தெரியாது யாரு என்ன எதுவுமே தெரியாது இல்லைங்களா. அப்ப இப்ப என்ன பண்றாரு, கூப்பிட்டு கேக்குறாரு. அப்பா உங்களோட கெழுவுரு பதியாது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. உங்களோட ஊர் என்னன்னு கேக்குறாரு. பதியாதுன்னு கேட்டாரு. அவரோட பதி நாம ஆரம்பத்துல இருந்து ஞான பிள்ளையார திருவதாரம் பண்ண அந்த காழிய வந்து ரொம்ப உயர்வா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதாவது அந்த 12 பேரை சொன்னா மட்டும் போதும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதுக்கு நல்ல அருமையான உதாரணம் இந்த இடம்தான். என்னன்னா பதியாதுன்னு தான் கேட்டாரு, ஆனா அதுக்கு ஒரு பதிகமே பாடிட்டாரு நம்மளோட ஞான பிள்ளையார். அத சொல்றார். 2ஆம் திருமுறையில 70வது பதிகம் காந்தாரத்தில் அமைந்தது. 2ஆம் திருமுறையில 70வது பதிகம் காந்தாரத்தில் அமைந்தது. நிஷாமா கையில புஸ்தகம் வச்சிருக்கீங்களா? திருமண புக்கு வச்சிடல, பெரிய புராணம் புக்கு தான் வச்சிருக்கோம். பிரம்மன் ஒரு வேணுபுரம் வச்சிருக்கீங்களா? என்னம்மா
பிரம்மனூர் வேணுபுரம் புகழி. இது இதுக்கு பேரு 2ஆம் திருமுறையில 70வது பதிகம் திரு சக்கர மாற்று அப்படின்னு சொல்றது. இந்த சக்கர மாற்று என்னன்னாக்கா, ஒரு சக்கரத்துக்குள்ளார நிறைய இப்ப ஒரு ஒரு ஃபேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபேன் சுத்திட்டே இருக்கு. அந்த பிளேட் என்ன பண்ணுது, அந்த சக்கரத்துக்குள்ளாரே சுத்தி சுத்தி எல்லா இடத்துலயும் வருது இல்லைங்களா, அதை விட்டு வெளியில போகாது இல்லைங்களா. அதே மாதிரி 12 ஊர்களும் இருக்கிறதுல வரும். அந்த சக்கரத்துக்குள்ளாரே இருக்கிற மாதிரி என்னன்னாக்கா, அந்த 12 ஊரும் சுத்தி சுத்தி எல்லா இடத்துலயும் வருமே ஒழிய அதை விட்டு வெளியில போகாது. அந்த 4 வரியில 12 பேரும் வரும். அந்த மாதிரி வர மாதிரி அமைந்திருக்குது. இது எத்தனைதான் 12 பேர் வந்தா கூட அந்த முடிக்கும் போது என்ன சொல்றாரு, கழுமலம் நாம் பரவும் ஊரே, கழுமலம் நாம் பரவும் ஊரே அப்படின்னு சொல்றாரு. அத்தனை எல்லா பெயரையும் சிறப்பா சொன்னாலும் கூட கழுமலத்தை கொண்டுதான் இதை இந்த பாட்டை நிறைவுபடுத்துறாரு. காரணம் என்னன்னா, கழுமலம்ன்றது இந்த மலங்கள் எல்லாம் கழுவக்கூடிய ஊர். அந்த ஊரோட பேரு 12 பேரையும் முக்கியமா கழுமலன்ற ஊரை கேட்டாலே மன்னனோட மலங்கள் எல்லாம் கழுவ போகுது. அதனால கழுமலம் நாம் கருதும் ஊரே கழுமலம். எத்தனை பேர் இருந்தாலும் அந்த கழுமலத்தை சொல்லி முடிக்கிறார். காரணம் என்னன்னா, மலங்களை கழுவக்கூடிய இடம் அது, அந்த ஊர் பேரு. அதனால அது கழுமலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரொம்ப அழகா ஆரம்பிக்கும். காந்தாரத்துல பண் காந்தாரம் 2ஆம் திருமுறையில 70வது பதிகம். நிஷாமா படிக்கிறீங்களா? அடியன் படிக்கவா? அம்மா படிக்கட்டவா? இல்ல படிச்சிடறேன். இருக்காங்களான்னு பார்த்தேன். அவங்க நல்லா பாடுவாங்க. பிரம்மனூர் வேணுபுரம் புகழி வெங்குரு பெருநீர் தோணி புறமண்ணு பூந்தராய் பொன்னம் சிரபுரம் புறமும் சண்பை அரண்மண்ணு தன்காழி கொச்சைவயம் உள்ளிட்டங்கு ஆதியாய பரமனூர் 12ஆய் நின்ற திருக்கழுமலம் நாம் பரவும் ஊரே அப்படின்றாங்க. அதாவது என்ன ஊர் உங்களோட ஊருன்னு கேட்டதுக்கு சொல்றாங்க. பிரம்மனூர், வேணுபுரம், புகழி, வெங்குரு, தோணிபுரம், அப்புறம் பூந்தராய், சிரபுரம், புறவம், சண்பை, கொச்சைவயம், வளர்காழி, 12வது பேரை என்னத்த சொல்றாங்க, கழுமலம் சொல்றாங்க. இப்ப இந்த பிரம்மனூர், புகழி, வெங்குரு இதெல்லாம் மாறி மாறி வந்தா கூட கழுமலம் நாம் கருதும் ஊரே, கழுமலம் நாம் கருதும் ஊரே, கருமலம் நான் கை தொழுது பாடும் ஊரே அப்படின்னு முடிக்கிறாங்க. காரணம் அந்த கழுமலம்ன்றது இந்த அவரோட மன்னனோட மலங்களை கழுவுறதுக்காக அந்த கழுமலம்ன்றத ரொம்ப அழகா அதுல எடுத்தாள்றாங்க. ரொம்ப அருமையான பாடல். அதே என்னன்னு கேட்டதுக்கு ஒரு பதிகம் பாடின இடம் இந்த இடம், நம்மளோட பிள்ளை பெருமானார். அடுத்து பொன்னிவளம் தருநாட்டு புனல் பழன புறம்பனை, பெரிய புராணத்துக்கு வந்துருங்க. 754வது பாடல். பொன்னிவளம் தருநாட்டு புனல் பழன புறம்பனை சூழ் கன்னிமதல் கழுமலம் நாம் கருதும் ஊர் எனச் சிறந்த 12 பெயர் பற்றும் பரவிய சொல் திருப்பதிகம் தென்னவன் முன்பு அருள் செய்தார் திருஞான சம்பந்தர். பிள்ளையா செம்பொனை பீடத்தில் இருந்த பொழுது உள்ளம் நிறை பொறாமையினால் உழையிறந்த காரமணர் கொள்ளு மனத்து இடை அச்சம் மறைத்து முகம் கோபத்தி துள்ளி எழும் என கண்கள் சிவந்து பல சொல்லுவார். காலை எழும் கதிரவனை புடை சூடும் கருமுகில் போய் வீலிசேர் சவன் கையர் பிள்ளையாதமை சூழ்வார் ஏலமே மாதினால் வெல்வதனுக்கு எண்ணித்தாம் கோல நூல் எடுத்தோதை தலை நிமைப்பு குறைத்தார்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னன்னாக்கா, இப்போ பாடல் பதியாதுன்னே நம்ம சாமியும் ஒரு பதிகம் பாடுறாங்க. அந்த பதிகம் பாடவும் அதை அவர் கேட்டுக்கொண்டு இந்த மாதிரி பொன் தவிசில இருந்து பாடுறதையும் அவர் இருக்க அழகையும் பார்த்தோம்னா இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கோபம் பொறாமையா வருது. முன்னாடி நாள் ராத்திரியே அவங்களுக்கு அப்படித்தானே, அந்த மடத்துல அவங்க சும்மா இல்லாத தேவாரங்கள்லாம் இசைத்து கொண்டு மங்களமா இருந்தது பொறுக்காததானே கொண்டு போய் மடத்துக்கே தீ வச்சாங்க. இப்ப என்ன பண்றாங்க, அந்த பொன்மணி பீடத்துல இருக்கிறத பாக்குறதுக்கு பொறுத்துக்க முடியல அவங்களால. பொறாமையினால் என்ன பண்றாங்க, உள்ளம் நிறை பொறாமையினால் உழையிருந்த பக்கத்துல, உழைனா பக்கத்துல இருந்த அமலர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னாக்கா, கொள்ளு மனத்து அவங்களுக்கு ரொம்ப பொறாமையினால பயம் வந்துருது. ஆனா அந்த பயத்தை அப்படியே மறைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, கோபம் வந்த மாதிரி நீங்க உங்க சாமி, இப்ப நம்ம இந்த திருச்சாழல கேட்டாங்கல்ல, உங்க சாமி என் கொல்லிக்கட்டை வச்சிருக்காரு, அதை வச்சிருக்காரு, இதை வச்சிருக்காரு, கண்ணாமின்னு பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓவரா பேசுறாங்க. அவங்க என்ன பேசுனாங்கன்றத அதை கூட கொடுக்கல நம்ம சாமி, நம்ம தெய்வ சேக்கிழ பெருமான். என்ன சொல்றாங்கன்னாக்கா, அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தையில, இந்த உதய சூரியனை பார்த்து நாய் குடைக்கிற மாதிரி இருந்தது அவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதெல்லாம் சொல்ற, உதய சூரியனை பார்த்து நாய் குறைச்சாக்கா அது சூரியனுக்கா இழுக்கு,
அது மாதிரி என்ன சொல்றாங்க, காலையிலும் கதிரவன், அதான் உதய சூரியன், அதான் புடைசூழும் கருமுகில் போல் பீலி சேர் சமன் கையர் பிள்ளையாத்தம் அவங்கள சுத்தி சூழ்ந்துட்டாங்க. அவர் ஒரு ஆசனத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. அவரை வந்து ஒரு ஒரு 12 வயது இருக்கலாம். 12 வயது பிள்ளையார், என்னதான் ஒரு ஞான பிள்ளையாரா இருந்தாலும் உருவத்துல சிறியவர். அவரை வந்து ஒரு சேர் போட்டு பக்கத்துல மன்னர் அவரை சுத்தி இவங்க குண்டு குண்டா தடி தடியா இருக்கிறவங்க எல்லாம் சுத்தி நின்னுட்டு பேசினா எப்படி இருக்கும்? அத தலை நிமிர்த்த குறைத்தார்கள் அப்படின்றாங்க. சொல்லிட்டாங்க பிள்ளையார். அதுக்கெல்லாம் உடனே சாமி அவங்க எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்றத பார்த்து, இதுக்கு நீங்க ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்றீங்க, உட்காருங்க, உட்கார்ந்துட்டு உங்களோட நூலையும் உங்களோட தலைவனையும் உள்ளவாறு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அது உடனே அவங்களுக்கு இன்னும் என்னடா அது பயமுத்தலான்னு பார்த்து இத்தனை பேரும் போய் உட்கார்ந்து நம்ம சூழ்ந்து சொன்னாக்கா அவர் அப்படியே ரிலாக்ஸ்டா உட்காந்துட்டு உங்க தலைவனும் உங்க இதுவும் சொல்லுங்கன்னு வாதத்துக்கு ரெடியா இருக்கிறாரு அப்படின்னு இன்னும் 2 வேகமா குலைக்க தொடங்குறாங்க. தொலைஞ்ச உடனே உடனே இந்த அம்மாவுக்கு நம்ம பக்கத்துல அம்மா நின்னுட்டு இருக்காங்களே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவங்க என்ன பண்றாங்க, மன்னரை நோக்கி சொல்றாங்க, சாமி அவங்க வந்து மூர்த்தி சிறியவரா இருந்தாலும் கீர்த்தி பெருசுதா, இருந்தாலும் திருமேனி கிளைவர் இல்லையா, குழந்தை இல்லைங்களா, அவங்கள சுத்தி நின்னுட்டு இப்படி எல்லாம் பேசினாக்கா அவர் என்ன பண்ணுவாரு, நீங்க இத கொஞ்சம் நீங்க வந்து அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தென்னவன் தன்னை நோக்கி திருமேனி எளியார் போலும், அவரோட பெருமை என்னன்றது அம்மாக்கு தெரியும், இருந்தாலும் சின்ன குழந்தை இல்லையா, திருமேனிக்கு எளியார் போடும் இன்னொரு பிள்ளையார் மற்றவர் ஒவ்வொரு எண்ணிலார்கள். அதுவும் இவர் ஒருத்தர் தான் வந்திருக்காரு. இவங்க எல்லையில்லாத எல்லாரும் வெளியே நிக்கிறாங்க. நம்ம பிள்ளை பெருமானார் மட்டும்தான் அரண்மனைக்குள்ள வர்றாரு, எல்லா அடியார்களும் வாசல்ல நிக்கிறாங்க. அப்ப இவர் ஒருத்தர் தான் இருக்கார், இவங்க இத்தனை பேர் நிக்கிறாங்க. இருக்கும்போது எல்லாரும் வந்து இப்படி இருந்தா நின் மயக்கம் எங்கள் வள்ளலால் தீர நல்கும், பின்ன இவை அமனர் மூழ்வாரையில் வல்லரையில் பேசு. நீங்க என்ன பண்ணீங்க, உங்களுக்கு உடம்புக்கு முடியல, வெப்பு நோய் இருக்குது, உங்க வெப்பு நோயை தீர்க்க சொல்லுங்க முதல்ல, அதுக்கப்புறம் வாதத்தை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு அம்மையார் வந்து அந்த இடத்துல எடுத்து கொடுக்குறாங்க. மாறன் உடனே நம் மன்னன் என்ன பண்ற, சரி சரி நீ கவலைப்படாத, வேறு வேறு வாதெல்லாம் எதுக்கு, வாத பத்தி எல்லாம் இப்ப தேவையில்லை, நானே இருந்துக்கிறேன், வாதத்துக்கு தீர்வு ஜட்ஜா நானே இருந்துக்கிறேன். என் மேல் வெப்பு ஒழிக்கும் அருகதம், என் மேல வெப்பு நோய் இருக்கு, 2 பக்கமும் இருக்கு. அத அருகர் தீர்த்தா 6 சடை கணிந்த சைவர் தீர்த்தாலும் பரவாயில்ல, அருகர் தீர்த்தாலும் பரவாயில்ல, நீங்க 2 பேருமே இறைவனோட அன்பர் தான், நீங்க 2 பேர்ல யார் வந்து தெய்வத்தன்மையோட என்ன வந்து இதை தீர்க்கிறீங்களோ அவங்க வந்து வெற்றி பெற்றதா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். யாரு, மன்னர் சொல்றார். அப்ப வந்து இது அம்மா வந்து பயந்துட்டாங்க இல்லையா, அதனால நம்ம சாமி அம்மாவை பார்த்து சொல்றாங்க, ஞானமார் அமுதம் உண்டார் நல்தவ திருவாகிய நம்மளோட மங்கையர்கரசி அம்மையாவை பார்த்து, மானின் நேர் விழியினாய் கேள் மற்றனை பாலன் என்று நீ நனி அஞ்சவனா. நனினா ரொம்ப அஞ்சுறாங்களா, ரொம்ப பயப்படுறாங்களா, அம்மா நீங்க என்ன குழந்தைன்னு நினைச்சிட்டு நீ என்ன ரொம்ப பயப்பட வேண்டாம், நனி அஞ்ச வேண்டாம், நிலையிலா சமணருக்கு நான் இந்த நிலையில்லாத இவங்களுக்கெல்லாம் நான் எப்பயுமே எளிமையா, சின்னவன் கிடையாது, ஏன்னாக்கா ஆளவாய் அரண் என் பக்கம் நிக்கிறார், நான் ஒரு பெரிய ஆளு இல்ல, ஆனா என் பக்கம் யாரு இருக்காரு, ஆளவாய் சொக்கேசன் இருக்காரு, அதனால நான் பாலராவாயன்னு நினைச்சு நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு பாட்டு சொல்றாங்க. இந்த பாட்டு வந்து அவ்வளவு ஸ்பெஷலான ஒரு பாடல். இந்த பதிகம் 3ஆம் திருமுறையில 39வது பதிகம் கொல்லிப்பண்ணில் அமைந்தது. 3ஆம் திருமுறையில 39வது பதிகம் கொல்லிப்பண்ணில் அமைந்தது. ஏன்னா ஞானப்பிள்ளையார் வந்து கிட்டத்தட்ட 383 பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்குது. 385 அதுக்கப்புறம் 2 கிடைச்சிருக்கு, 385 பாடல்கள் கிடைச்சிருக்குது. ஆனா வந்துட்டு 18,000 பாடல்கள் ஏதோ பாடினதா சொல்றாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் கிடைக்கல. ஆனா கிடைச்ச பாடல்கள்ல கூட பாருங்க, யாரையுமே விழித்து பாடினது கிடையாது. மங்கையர்கரசி அந்த பாடல் கூட வந்து அதுல சொல்றாரு, மங்கையர்கரசி அம்மையார ஒரு பாட்டும் குலச்சிறை நாயனார சொல்றாரு, அதுவே ஒரு ஸ்பெஷல் தான் அம்மாக்கு. ஆனா இங்க வந்து நேருக்கு நேரு அம்மாவே கூப்பிட்டு பாடுறாரு, எப்படி சாமியை கூப்பிட்டு பாடுறாரோ அதே மாதிரி, மானின் நேர் விழி மாதராய் பழுதிக்கே மா பெரும் தேவி கேள் அப்படின்னு சொல்றாம்மா. மான் போன்ற மருண்டு 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 நோக்குறாங்களாம், அது மாதிரி மான் மாதிரி விழிய கொண்டு இருக்கக்கூடிய அம்மையே, பழுதியாகிய சேரவான் பெருமானாருக்கு பெருந்தேவியா இருக்கக்கூடிய அம்மையே, பால் நல்வாய் ஒரு பாலன் நீங்கிவன் என்று நீ பறிவைதினேன். பால் நல்வாய், பால் குடிச்ச குடி சொல்லுங்கன்னா குழந்தை நிறைய சினிமாலய பஸ்ல எல்லாம் டிக்கெட் இன்னும் பால் குடி கூட மறக்கல, இதுக்கு ஒரு டிக்கெட்டா அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு சொல் வழக்கு இல்லைங்களா, அது மாதிரி பால் நல்வாய் பால் குடி கூட வராத குழந்தைன்னு என்ன நீ நினைக்க வேண்டாம்,
இவன் என்று நீ பருவ, நீ அதுக்காக பயப்பட வேண்டாம். ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் பல அல்லர் ஈனர்களில் ஏனேன் திரு ஆளவாய் நிற்கவே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எல்லா இடத்துலயும் நீங்க கவனிச்சு பார்க்கணும். நாயன்மார்கள் வரலாறுல இது அதுன்னு நம்ம எத்தனைதான் படிச்சுட்டு இருந்தாலும் அந்த அவங்க வந்து அதுவும் ஞானப்பிள்ளையார் வந்து கிட்டத்தட்ட 21 அற்புதங்கள் செய்யறாங்க. அந்த 21 அற்புதங்கள்ல வந்து அவ்வளவு செய்தா கூட தான் செய்தேன், நான் தான் செய்தேன், நான் என்னாலதான் நடந்தது அப்படின்னு ஒரு காலத்திலயும் அவங்க சொல்லவே கிடையாது. பாத்தீங்களா? அந்த தான் தன் முனைப்புன்றது எல்லாமே ஈசன் தான் செய்தாருன்றது. இன்னைக்கு ஒரு சின்ன செயல் செய்தா கூட நம்ம தான் செய்தோம், நம்ம தான். அதனாலதான் நாம வந்து இன்னும் எளிமையா இப்படியே இருந்துட்டே இருக்கோம், அந்த உயர்ந்த நிலைக்கு போகாத காரணம். சொல்றாரு பாருங்க, நீ நனி அஞ்ச வேண்டாம் பால் நல்வாய் பாலன் என்று நீங்க பரிவெய்தினேன். ஆனை மாமலைன்னு போன்ற பெரிய பெரிய இந்த மலைகளுக்கு நடுவுல எல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் பல அல்லல் அல்லல் நிறைய இருக்கக்கூடிய அந்த அல்லல் கொடுக்கக்கூடிய இவங்க ஈனர்களுக்கு எளிய நன்னன். இவங்களுக்கு எல்லாம் நான் எளியவன் இல்ல. ஏன் நான் எளியன் அல்ல, எனக்கு எல்லாம் தெரியும், என்னால எல்லாம் முடியும்னு சொல்லல. ஆளவாய் அரண் நிற்கவே யாரு இருக்காவா? ஆளவாய் சொக்கேச பெருமானார் என் கூட இருக்கிறதால நான் இவங்களுக்கு எல்லாம் எளியன் இல்லை அப்படின்ற இந்த இடம் நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய இடமா இருக்கு. இதே மாதிரிதான் நீங்க பாருங்க, வேயுறு தோழி பங்கன்ல கூட சொல்லுவாங்க. முழு பாடல்ல என்ன சொல்றாங்க? வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசர திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால். சாமி அங்க இருக்கிறதால நடக்கல, உலத்துல வந்துட்டார், என் மனதுல பூந்துட்டுதாரு, அதனால என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்ட உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு அதெல்லாம் இருக்கு. அதுக்கு ஒரு தன்மை இருக்கு. அந்த தன்மையில எல்லாம் நடக்கும். ஆனா நமக்கு நடக்காது. ஏன் நடக்காது? நம்ம உள்ளத்துல சுவாமி இருக்கார். நம்ம உள்ளத்துல சுவாமி இருக்காருன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒரு டாட்டு போட்டுக்கிறதா, இல்லைன்னா பச்சை குத்திக்கிறாங்களா? அப்படி கிடையாது. உள்ளத்துல சுவாமி இருக்கான உள்ளம் தூய்மையா இருக்குமா, ஈசன் தானாவே வந்து அந்த இதய தாமரையில குடியேறிட்டா. ஈசனே இதய தாமரையில குடியேறி இருக்கும் போது நாம ஏதாவது தவறுகள் பண்ணுவோமா? நமக்கு ஏதாவது வினைகள் செய்ய தோணுமா? எதுவுமே தோணாது இல்லைங்களா? அந்த தூய்மை பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்க போகுது? சின்ன சின்ன தீமைகள் நமக்கு வந்து சேருமா என்ன? சேரவே சேராது. அதுதான் அழைச்ச அந்த நுணுக்கம். நம்ம எத்தனைதான் வெயிறு தோழி பங்கன் கடகடன் மனப்பாடம் பண்ணி படிச்சுட்டு நம்ம உள்ளத்தை தூய்மையா வச்சுக்கலன்னா சுவாமி உள்ளத்துல குடியேற மாட்டார். அப்ப அந்த பாட்டுக்கான பலன் எங்கேருந்து கிடைக்க முடியும்? அதனை கிடைக்கும். எப்படியும் வந்து பாட்டு சொல்றதுக்கான பலன், ஆனா முழுமை பலன் வேணும்னா அது சொல்லக்கூடிய அந்த தூய்மை உள்ளத்தை நமக்கு இருக்கணும். அந்த தூய்மை உள்ளம் இருந்தாதான் உலகத்துல உலகமே புகுந்து அதனால்ன்ற வார்த்தையே கரெக்டா இருக்க முடியும். அதே மாதிரிதான் இங்க சொல்றாரு, என்ன அது திரு ஆளவாய் அரண் நிற்கவே. சாமி எனக்கு அரணா நிற்கிறாரு, அதனால எனக்கு ஒரு கவலையும் இல்ல. என்னை பத்தி நீ பயப்பட வேணாம். பாலரா வாயல் அதான் இது நிறைய. அதுக்கப்புறம் நம்மளோட தெய்வ செக்கிழ பெருமானோட தம்பியா இருக்க கூட பாலரா வாயர் தான் அவரு பேரு. அந்த வார்த்தை வந்து பால் நல்வாயின்றது பாலரா வாயர்ன்ட்டு நிறைய பேர், அதுக்கப்புறம் நிறைய பேர் பாலரா வாயர், அருணை வடிவேல் முதலியார் அவரோட மகனார் கூட பாலரா வாயர்ன்னு தான் பெயர். அவர் நிறைய புராணங்கள்லாம் ரொம்ப அழகா எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். அந்த பெயரை இங்க சொல்ற. அடுத்து அதுல 2வது வந்து பாடலை கொஞ்சம் சிந்திச்சுட்டு அடுத்தது போலாம். ஆகமத்தோடு மந்திரங்கள் அமைந்த சங்கத பங்கமாய் பாகதத்தோடு இறைந்து உரைத்த சனங்கள் வெட்குறு பக்கமா கத கரி உரி போல் திரிந்து புரிந்து நின்றும் உணும் மாசு சேர் ஆகதற்கு எளிய நல்லேன் திரு ஆளவாய் அரண் நிற்கவே அப்படின்றாங்க. ஆகமோட மந்திரம் நிறைய ஆகமங்கள்லாம் இருக்கு. நம்மளோட ஆகமங்க இருக்கு, மந்திரம் இருக்கு. இது எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது எடுத்துப்பாங்க. அப்புறம் சங்கத பங்கமா அது வடமொழி, அப்புறம் பிராகிருதம், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்துல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்பாங்க. எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் எடுத்துவாங்க. பாகதத்தோடு இறைத்து உரைத்த எல்லாத்தையும் எடுத்து அதுல வந்து கலந்து கட்டி அது தெரியும் இது தெரியும்னு உடைப்பாங்க. சனங்கள் வெக்குறு பக்கமா அப்புறம் என்ன பண்ண மிக்க மதமுடைய யானை மாதிரி அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அது தெரியும் நாங்கதான் வசதி அப்படியெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா? அது நின்று உண்ணக்கூடிய மாசு சேர்ந்த இந்த ஆகதற்கு
அந்த சமணர்களுக்கு நான் எளியே நல்லேன். ஏன் நான் எளியே நல்லேன் ஏன்னாக்கா என்ன எதுக்காக திரு ஆலவாய் நிக்கிற சாமி எங்க பக்கம் நிக்கிறார், அதனால நான் இவங்களுக்கு எல்லாம் எளியே நல்ல, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு அம்மா சொல்றாரு. அத்தகு பொருள் உண்டும் இல்லையும் என்று அவங்களோட இதுவே அதுதான் வரும் ஆனா வராது அப்படின்னு ஒரு திரைப்படத்துல சொல்றாங்களா, அதே மாதிரி உண்டு இல்ல, இருக்கு இல்ல, இல்ல இருக்கு, அதான் சொல்லுவாங்க. அவங்களோட இது அத்திநாத்தி அத்திநாத்தி, அதுதான் அவங்களோட ஒரு நிலையான ஸ்டாண்டு கிடையாது. இது இருக்கு இல்ல ஆனா இல்ல, இல்ல ஆனா இருக்கு அப்படின்னுவாங்க. அதே மாதிரி அத்தகு பொருள் உண்டும் இல்லையும் என்று நின்றவர் கச்சமா ஒத்து ஒம்மாமை மொழிந்து, யாருக்குமே ஒத்துக்க மாட்டாங்க, ஏதாவதுக்கும் ஏதாவது ஒரு சொல்லிட்டே இருப்பாங்க. வாதில் அழித்த கவிப்பெயர் சத்திரத்தின் மடிந்தொடிந்து சனங்கள் வெட்குற நொக்கமே சித்திரருக்கு எளிய நல்லன் திரு ஆலவாயால நிற்கிறார். அப்ப இதெல்லாம் இந்த சித்திரம்னா என்னது, ஒரு எதுவும் புனைந்து வைக்கிறதா சித்திரன்னு அர்த்தம். கதை கட்டி விடுறாங்கன்றாங்களே அவங்கதான் வந்து சித்திரருக்கு எளிய நல்லன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே. சந்து சேனனும் இந்து சேனனும் தர்ம சேனனும் கருமை சேர் கந்து சேனனும் கனக சேனனும் முதலதாகிய பேர் போல மந்தி போல் தெரிந்தாரிய தோடு செந்தமிழ் பையன் அருகிலா அந்த கேளை ஏனலேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் சந்து சேனன், இந்து சேனன், தர்மசேனன், அப்புறம் வந்து கந்தசேனன், கனகசேனன், இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டப்பெயர். நம்ம அப்ப சுவாமிக்கு அவங்க தர்மசேனன்ற இறுக்கத்துல உயர்ந்த பட்டத்தை கொடுத்துதானே வச்சிருந்தாங்க. இதெல்லாம் அவங்க வச்சுக்கக்கூடிய பட்டப்பெயர். இப்படிங்கெல்லாம் பட்டப்பெயர் வச்சுக்கிட்டு மந்தி போல் குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவி திரிஞ்சுக்கிட்டு ஆரியம் செந்தமிழ் ரெண்டு அதை சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதோட பயன் என்னது, ஈசனை அடைகிறது தான். தமிழோட பயன் இறைவனை அடைகிறது தான். அதனாலதான் தோல்வியுடைய செவியன் என்று நம்மளோட பெருமானார் அந்த சுவாமிய காட்டினார் தமிழால. அப்ப தமிழோட பயனை வந்து இறைவனை அடையிறது. ஆனா இறைவனையே வணங்காத தமிழ்ல தான் தாங்க தான் ரொம்ப உசத்தி ரொம்ப உசத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தமிழ் பயன் அறியலாத அந்தகர், அந்தகர்னா கண் இல்லாதவங்கன்னு அர்த்தம், ஞானக்கண் இல்லாதவர்கள். அந்தகருக்கு எளியே நல்லேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே அப்படின்னு சொல்றாங்க. கூட்டினா கிளியின் வீறு தம் உரைத்ததோர் எளியின் தொழில் பாட்டுமை சோழி பக்கமே செல்லும் எக்கதங்களை பல்லரம் காட்டியே வருமாடெல்லாம் கவர் கையறை கசி ஒன்றில்லா சேட்டைகாட்டணி ஏனேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னாக்கா அந்த கிளி விருத்தம், நரி விருத்தம், எலிப்பாட்டு இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட நூல்கள். கிளி விருத்தம், எலி விருத்தம், இந்த எலிப்பாட்டு, கிளி விருத்தம், நரி விருத்தம், எலிப்பாட்டு, இதெல்லாம் அவங்களோட நூல்கள். இதுல வந்து நரி விருத்தம்ன்றது நம்மளோட திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணி படிச்சாரு, அதுல இருந்தானே பெரியவரான ஆரம்பிச்சோம் நம்ம. அந்த சீவக சிந்தாமணி எழுதின திருத்தக்க தேவர் எழுதினதுதான் அந்த நரி விருத்தம்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் அவங்களோட நூல்கள். இதெல்லாம் வந்து சொல்லி அறம் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாரையும் வந்து ஒன்று இல்லாத பண்ணிட்டு இருக்கிறாங்களா. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சேட்டை பண்றோம் இல்லைங்களா, எல்லாம் அரட்டை பண்ணிட்டு இருக்கவங்களா, அந்த மாதிரி சேட்டையருக்கு எளியே நல்லேன் திரு ஆலவர். இவங்களுக்கு எல்லாம் நான் வந்து எளிய நல்லம்மா, எனக்கு யாரு இருக்கா, சொக்கேச பெருமானார் ஆலவ பெருமானார் கூட இருக்கார், நீ பயப்பட வேண்டாம் அப்படின்றார். கனக நந்தியும் புட்ப நந்தியும் பவன நந்தியும் குமணமா சுடக நந்தியும் குணக நந்தியும் திவன நந்தையும் மொழிகொளா அழக நந்தியர் மதிமொழிந்தவமே தவம் புரிவோம் எனும் சினகர கிளியினே திரு ஆலவாய் அரண் நிற்கவே அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அதெல்லாம் பட்ட பேர். சந்து சேனன், இந்து சேனன், தர்மசேனன், கந்தசேனன்றதுல பட்டம். அதுல பெருமையா வரவங்களுக்கு கொடுக்கறது. பேர் மாத்துவாங்க இல்லைங்களா, இப்ப கூட நம்ம சமயத்துல இருந்து வேற சமயத்துக்கு போனா நம்மளோட பேரை மாத்தி வேற பேரை வச்சிடுறாங்க. அந்த மாதிரி அவங்க பேரை மாத்துவாங்க. என்னென்ன பேர் வைப்பாங்கன்னா கடக, ஆனா வச்சாலும் நம்ம சாமி பேரை தான் வைக்கிறாங்கப்பா, விட்டுட்டு போங்க. கடக நந்தி, புட்ப நந்தி, பவன நந்தி, சுனக நந்தி, குணக நந்தி, திவன நந்தி, அனக நந்தி, இந்த மாதிரி நிறைய நந்தி நந்தின்னு பேர் வைப்பாங்களே. ஏதோ அதுலயாவது நந்தியை வச்சு உருப்பட்டாங்களே, விட்டுட்டு போக வேண்டியதான். எளியே நல்லேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே அப்படின்றாங்க. இவங்க அந்த மாதிரி வைப்பாங்க. அப்புறம் இந்த யானை மலைன்ற இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, 1000 பேரா, ஒரு மலைக்கு 1000 பேரா 8 மலை இருந்துதான். யானை மலை, பன்றி மலை, நாகமலை, பசுமலை, இந்த மாதிரியான மலைகள் இன்னும் மதுரையில இருக்குன்றாங்க. அங்க போனீங்கன்னா இந்த சமணர்களோட அந்த அவங்க உபயோகம் பண்ண அந்த படுக்கை, அவங்களோட அந்த கல் படுக்கை, அவங்க வச்சிருந்த பொருள் அதெல்லாம் இன்னும் இருக்கு, பாதுகாத்துட்டு ஒரு அருங்காட்சியகமா வச்சிட்டு இருக்கிறாங்களாமா.
அதெல்லாம் ஒரு ஒரு மலைக்கு 1000 பேரா, 8 மலையில இருந்திருக்காங்க, 8000 பேரா. இந்த இதுவும் அந்த காலத்திலேயே வந்து மதுரைம்பதியில மலைக்கு 1000 பேரா, 8000 பேர் இருந்திருக்கிறாங்க. அத சொல்றாங்க. வந்தனம் அவை ஒன்றிலம் பறை ஒன்றிலம் என வாசகம் மந்தனம் பல பேசி மாசரு சீர்மையின்றி நாயமே அந்தனம் மறுகந்தனம் அதை புத்தனம் அதை சிந்தன சிந்தனர் கேளை ஏனேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் ஒரு கட்டும்ல, நாங்கெல்லாம் வந்து துறவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க ரகசியம். ஆனா ரகசியமா பேசிக்கிட்டே இருந்தப்ப எல்லாத்தையும். ஆனா வந்து என்ன பண்ண 1000 பேரா தான் இருக்கிறாங்க. அவங்க சமணத்தை இது பண்றதுக்கு மன்னரோட தொடர்புல இப்படி எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா. அந்த உபசர்க்கங்க இதெல்லாம் அந்தனம் அருகந்தனம் மதிப்பந்தனம் இதெல்லாம் வந்து அவங்களோட நூலோட உபசர்க்கம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய சிந்தனை சொல்றவர்களை நான் எளியே நல்லேன், ஏன்னா என்னோட ஆளவாயாரன் நிற்கவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி 8000 பேர் இருக்கோன்றதால எங்களுக்கு எதிரியே யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. மேலேன கேதேர் இல்லை என்ற அரக்கனா மிக செட்டத்தி போலியை பணியாக்கிலாதொரு பொய்தவம் கோடு குண்டிகை பீலிகை கோடு பாயேடு கீழடுக்கியே பேரர் பின் செல்லும் சீலிகட்களை ஏனலேன் திரு ஆளவாயார நிற்கவே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க. எங்களுக்கு யாருமே எதிரி இல்லைன்ட்டு போலியா ஒண்ணு சொல்லிக்கிட்டு பொய் தவம் செய்துட்டு குண்டிகெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு திரியிற இவங்களுக்கு நான் எளியே நல்லேன்றாரு. பூமக கம்மாரை ஒருவர் பொன்னியன் அடி போற்றில்லார் சமபத்தியினர்கள் போல் தலையை பறித்தோரு பொய்தவம் வேமவத்தை செலுத்திமே கோடி அட்டிவாய் சகதிக்கினே ஆமவர் கிளையேனல்லேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே அப்படின்னு சொல்லிட்டு திருமாலுக்கும் பிரம்மானுக்கும் தெரியாத அந்த திருவடியை வந்து என்ன பண்ணல, அவங்க வழங்கவே மாட்டாங்க. அப்பேற்பட்டவங்க வேமவத்தை இந்த முடிய வந்து அப்படி ஒரு முடிய புடுங்கினாலே நம்மளுக்கு வலிக்குது இல்லைங்களா. த்ரெட்டிங் எல்லாம் பண்ண போனா வலிக்குதுன்னு பயந்துட்டே நம்ம பாதி நாள் பண்றது கிடையாது. அது மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முடியை பிடிச்சு புடுங்குவாங்க. புடுங்கினாதான் திரும்ப வெட்டினா வளர்ந்துட்டே இருக்கும்ட்டு முடிய புடியும். அந்த மாதிரி சாமவத்து சாகுற மாதிரி வலிக்க வலிக்க அந்த முடியை புடுங்கிட்டு அந்த தலைய அந்த மொட்டை அடிச்சுக்க மாட்டாங்க, புடுங்கிதான் எடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்றாரு. தங்களுக்கும் அச்சாக்கியர்க்கும் தரைப்பு உண்ணாதனால் சேவடி எங்கள் நாயகன் தொழிந்தெடுக்க மடுத்தோர் புய்தவம் பொங்கு நூல் வழி அன்றையே புலவோர்களை பழிக்கும் போலாம் அங்கதற்களை ஏனலேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே. இதுல இருந்து ஒரு விஷயம் தெரியுது. நம்ம தேவி சக்கராபிரமான் அதை சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு அது உடன்பாடு இல்லை. என்னன்னா அவங்க சொல்லும் பொழுது சுவாமியை மட்டும் படிக்கல, நம்மளோட நூல்களையும் அவங்க வந்து பழித்து பேசி இருக்கிறாங்கன்றது தெரியுது. ஏன்னா ஞானசம்பந்தரே சொல்றாரு இல்லைங்களா, தங்களுக்கும் அச்சாக்கியருக்கும் தரிப்புனாத நல் சேவடி எங்கள் நாயகன் எங்க சிவபெருமானார் பத்தின இருக்கக்கூடிய அந்த நூலை வந்து என்ன பண்றாங்க, இவங்க வந்து புலவர்களை நூலையும் நூல் எழுதின புலவர்களையும் பழித்து கொண்டு பேசுறாங்க இல்லையா. இத வந்து இருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் எளியே நல்லே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எக்கர்னா வஞ்சகர், எக்காராம் அமர் கொழுவும் சுட பையவே சென்று பாண்டியர்க்காக பாடினாங்க இல்லையா. அந்த வஞ்சனை செய்கிறவங்க. எக்கராம் அவன் கையற கேளை ஏனலேன் திரு ஆலவாய் சொக்கன் என் உள் இருக்கவே. எதனாலயா சொக்கன் என் உள் இருக்கவே தொடங்க மூடி தென்னவன் முன் சரித சான்று. இது எங்க பாடினாங்க, தென்னவனார் முன்னாடிதான் பாடினாங்கன்றதுக்கு சரித சான்று. இவை தக்கசி புகழைக்கு மண் தமிழ் ஞான சம்பந்தன் வாய் ஒக்கவே உரை செய்த பத்தும் உடைப்பவ கிடரில்லையே. சரிங்கம்மா, அன்னைக்கு பாடினாரு அம்மாவை சமாதானம் படுத்துறதுக்கு அந்த தேவை இருந்தது, அதுக்காக இந்த பாட்டு பாடினாரு. இன்னைக்கு ஏமா இந்த பாட்டை நாங்க சொல்லணும், நாங்க எங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா இந்த பாட்டு அன்னைக்கு பாடினதா, இந்த சந்தர்ப்பத்துல பாடினதா, இதுக்காக பாடினதா, இதோட பொருள் எல்லாம் இதுதான். ஆனா இன்னைக்கு நம்ம பாடினா நம்மளுக்கு எந்த வித இடரும் இல்லாத இருப்போம்னு அந்த பதிக பலனை கொடுக்குறாங்க நம்மளோட தமிழ்நாதன் ஆகிய நம்மளோட ஞானசம்பந்தன் பெருமானார் அப்படின்னு இந்த அற்புதமான பதிகத்தை வந்து சிந்திக்கணும். அதாவது மற்ற பதிகங்கள் எவ்வளவோ ஆஹ் கருமுதல் திருவரை இல்ல அற்புத பதிகங்கள், நோய் தீர்க்கும் பதிகம், இந்த பதிகங்கள்லாம் பெரிய பெரிய ஆசிரியர்கள் வந்து உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லி இருக்கக்கூடும். அதனால ஆனா இந்த மாதிரி சாதாரண பதிகங்கள்னு இதெல்லாம் விட்டுடுறோம் நம்ம. அப்படி இல்ல இதுல எல்லாம் இவ்வளவு இருக்குன்றதுக்காக தான் இந்த பதிகத்தையும் நம்ம முழுசா வந்து எல்லா பதிகத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தாலும் இந்த பதிகத்தை எவ்வளவு இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதை நாம கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்தித்தோம்.
அடுத்து பாவம் மன்னர் வந்து நோயோட இருக்கிறார், வாங்க போயிட்டு அவரை கொஞ்சம் சரி பண்ணிட்டு வருவோம். அப்ப என்ன பண்றாங்க, சொல்லிட்டாங்க இவங்க இந்த எலியின் நல்லேன்னு சொல்லி இந்த பாட்டை பாலராவாயர்ன்ற அந்த வார்த்தையும் இங்க வந்துடுது. 760வது பாட்டு வந்துருச்சு. அடுத்து 761 பெரிய புராணத்துல பெற்றியால் அருள் செய்த பிள்ளையார் நமக்கு முன்னம் சுற்று நின்று அழைத்தலோவா அருகற்கு தென்னர் கோமான் இச்சை நாள் என்னை உற்ற பிணியை நீர் இகழத்தீரும் தெற்று நத்தித்தவர் வாதில் வென்றவர் என்று சொல்ல உடனே என்ன சொல்லிட்டாரு, இது பேசிக்கிட்டே இருந்தா நிறுத்த மாட்டாங்க போல, வளவளன்னு போயிட்டே இருக்கு. அதனால உடனே சொல்லிட்டாரு, இப்ப இந்த நிமிஷம் என்னோட நோயை யார் தீர்க்கிறீங்களோ அவங்க தோத்தவங்க, தீர்க்கிறவங்க வென்றவங்க, தீர்க்காதவங்க தோத்தவங்க, அவ்வளவுதான் கண்டிஷன் சொல்லிட்டாரு நம்மளோட பெருமானார். சொன்ன உடனே மன்னகன் மாற்றம்னாக்கா அவரோட பதில கேட்டுட்டு வடிவு போல் மனத்து மாசு துண்ணி அமனர் தென்னன் தோன்றலை நோக்கி நாங்கள் உடனே ஓடி போய் இடம் போடுவாங்கல்ல, அது மாதிரி நான் உன்னோட உடம்புல இடப்பக்கத்தை எடுத்துக்கிறேன், வாம பாகத்தை எடுத்துக்கிறேன், அவங்க வந்து வலப்பக்கத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு உடம்போட வாம பாகம்ன்றது பெண் பாகம், அது வந்து கொஞ்சம் தளர்ச்சியா இருக்கும், அது ஈஸியா இருக்கும் சின்ன. அதனால அந்த அந்த போட்டியில வரும்போது இந்த சின்னதை நான் எடுத்துக்கிறேன்ற மாதிரி ஓடி போய் டக டக்குன்னு எடுக்கிறாங்க. நாங்கள் உண்மை உடம்பாதினில் வெப்பை ஒருபடை வாமபாகம் ஒன்னும் மந்திரித்து தெய்வம் வச்ச நாங்க வந்து வாமபாகத்தை தீர்த்துறோம் அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க இன்னைக்கு கூட நம்ம வலையெல்லாம் போடும்போது பாருங்க, வலது கையில கொஞ்சம் ஒரு சுத்து பெருசா இருக்கும், இடது கையில வந்து ஒரு சுத்து சின்னதா தான் இருக்கும் இல்லைங்களா. நீங்க இன்னும் கோயில்ல எல்லாம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு பாக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, அவ்வளவு கிட்ட நம்ம போறது இல்ல. நாங்க நிறைய தலங்களுக்கு போகும்போது பூசகர்கள்லாம் நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. அப்படியெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அம்பாலோட திருமணி நான் சீயாத்தமங்கையில இது பார்த்திருக்கேன். அந்த அம்பாலை வந்து பௌர்ணமி பூசை அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப கிட்ட போய் பார்க்க சூழ்நிலை இருந்தது ஒரு தடவை. அப்ப காமிச்சாங்க அம்பாலோட திருமேனியில பாதத்துல பார்க்கும்போது அந்த பாதத்துல வலது பாதம் பெருசாவும் இடது பாதம் கொஞ்சம் ஒரு சுத்து சின்னதாவும் இருக்குது. அதான் சொன்ன ஒண்ணு திருமேனியே அப்படிதாம்மா இருக்கும், நம்மளோட வலது பக்கம் கொஞ்சம் வலுவாகவும் இடது பக்கம் கொஞ்சம் இது, அது இடது பக்கம் பெண் பாகம்னு வலது பக்கம் ஆண் பாகம்னு சொல்றதுமா அப்படின்னு அந்த ஐயா சொன்னாங்க. அம்பாலோட கழுத்துல வந்து ருத்ராக்கம் இருக்கும். நிறைய பேரு திருநீர் பூசறதுக்கு எல்லாம் யோசிக்கிறோம்ல, ருத்ராக்கம் பெண்கள் போடலாமா, அம்பாலோட கழுத்துல ருத்ராக்கம் இருந்தது பார்த்தோம். அதே மாதிரி அவங்களோட சடாமுடி வந்து கிரீடத்தை எடுத்துட்டு பார்த்தாக்கா நம்ம சாமியோட சடாமுடி மாதிரியே இருக்கு. அம்மாவுக்கும் முடிய வேணிய வந்து தூக்கி கட்டி அவங்களும் சடாமுடி வச்சிருந்தாங்க அம்மா. அந்த சீயாத்தமங்கையில இருமலர் கன்னி அம்மைன்னு அம்பாலோட திருநாமம். அது ஒரு வாய்ப்பு கிடைச்சது கிட்டக்க பாக்குறதுக்கு. எளிமையா சாதாரணமா கூட்டிட்டு போகல, ஒரு வாய்ப்பு அது கிடைச்சதால நாங்க பார்த்தோம். யாதும் முந்தறிவில் ஆதார் இருள் அணைய சென்று உடனே நாங்க என்ன சொல்றாங்க, நாங்க வாம பாகத்தை எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த மன்னரோட வாம பாகத்தை இடது பாகத்தை எடுத்துக்கிட்டு உடனே மந்திரம் தானே அவங்களோட குண்டிகை இது பண்றது, மந்திரம் பண்றது இதுதானே அவங்களோட வேலை. அதனால அவங்க அந்த மந்திரத்தை சொல்லி பீலின்னு சொல்லக்கூடிய மயிலோட தோகையால மந்திரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தென்னவன் நோக்கம் கண்டு திரு கருமலத்தார் செல்வர் அன்னவன் வளப்பால் வெப்பை ஆளவாய் அண்ணல் நீரே மண்ணும் மந்திரமும் ஆகி மருந்தும் ஆகி தீர்ப்பது என்று பண்ணிய மறைகள் ஏத்தி பகத்திருப்பதிகம் பாடி அப்படின்றார். அப்ப உடனே அவங்க வந்து கேட்டுட்டு முடிவெல்லாம் கேட்கவே இல்லை, அவங்களே ஓடி போயிட்டு நாங்க வாமபாகத்தை எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல போயிட்டு மன்னனோட இதுல மந்திரிச்சு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே என்ன பண்றதுன்னு இப்படி பாக்குறாரு நம்ம பிள்ளை பெருமானை பார்க்கும்போது, அதனால என்ன பரவாயில்ல, அண்ணவன் வளப்பால் வெப்பை அவரோட வலப்பக்கத்து வெப்பை நான் தீக்கிறேன்னு சொல்லல, ஆளவாய் அண்ணல் நீரு திரு ஆலவாயில இருக்கக்கூடிய சுக்கேச பெருமானோட திருநீரே மண்ணும் வந்து அதுவே மந்திரமம், அதான் பேராயிரம் மறைவி வானோரெத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கென்றும் மாறாத செல்வம் வரவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி, மந்திரம் தந்திரம் மருந்துமாகி தீரா நோய் தீர்ப்பான் தன்னை. இன்னைக்கு திரிபுரை தேத்தின் சிலைக்கு கண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேன்னு நம்ம அப்ப சுவாமி சொல்லுவாங்க. மருந்தவை மந்திரம் அப்படின்ட்டு திருநெல்வேலி பதிகம் இருக்குது. இது மாதிரி மருந்தும் மந்திரமா இருக்கிறது திருநீரு தான் அப்படின்றத மருந்துமா தீர்ப்பது என்று பண்ணிய மறைகள் எத்தி பகத்திருப்பதிகம் பாடி அப்ப நம்ம என்ன பண்றாங்க, பதிகத்தை பாடுறாங்க. திருவளர் நீரு கொண்டு என்னவா, திருவளர் நீரு கொண்டு திருக்கையால் அம்மா சுவாமி என்ன பண்றாங்க, திருநீரை எடுத்து அந்த அவங்களோட திருக்கையாலே அந்த இது அது இதுன்னு எதுவும் தொடல, திருக்கையாலேயே என்ன பண்றாங்க, திருவளர் நீர் கொண்டு திருக்கையால் தடவ அவனா திருக்கையால அந்த நீரை எடுத்துட்டு தடவுறாங்க.
தென்னன் பொறு வெப்பு நீங்கி. அப்ப எப்படி தடவுனாங்கன்னா அந்த பதியம் பாடிக்கிட்டே தடவுறாங்க. மந்திரமாவது நீரு வானவர். 2ஆம் திருமுறையில 66வது பதிகம், 2ஆம் திருமுறை 66வது பதிகம் காந்தாரத்தில் அமைந்தது. மணி மந்திரம் மருந்து. ஏன்னா குளிகையில போடுவாங்க. ஒரு ஒரு நோய் வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, குளிகை எல்லாம் போட்டு கொடுத்து இந்த கரைச்சு குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மணியில தீரும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, மந்திரம். நம்ம இப்ப மந்திரம் தானே பண்றோம், திருநீர் பூசி மந்திரமாவது நீருன்னு மந்திரத்தலை போடுறோம். மருந்து இல்லைன்னா மருந்து அரைச்சு கொடுத்து ஒரு அதை இதை கொதிக்க வச்சு காய்ச்சி. அப்ப ஒரு நோய் தீரணும்னா 3 விதத்துல வரணும். மணியில போகணும், மந்திரத்துல போகணும், மருந்துல போகணும். இப்ப மணியுமா மந்திரமா மருந்தா இருக்கக்கூடாது எதுனா திருநீரே எல்லாம் 3மா இருக்க போகுது. ஒரு 3மா இருந்து தீர்க்க போகுது. அதுதான் அவர் சொல்ற. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவமாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே அப்படின்னு சொல்றாங்க. அத மந்திரம் ஆவது நீரு. ஆகம மந்திரமா இருக்கக்கூடியது. மந்திரம் என்னது, நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் போற்றி எல்லாம் சொல்றாங்களா அதுவா இருக்கிறது. வானவர் அந்த தேவர்களும் அணியக்கூடியது இந்த திருநீரு தான். சுந்தரமாவது நீரு. அப்புறம் துதிக்கப்படு, சுந்தரம்னா அழகாவது நீரு. அதாவது மந்திரம்ன்றது வேதம், தந்திரம்ன்றது ஆகமம், அப்புறம் ஆகமமா இருக்கிறது நீரு. செந்துவர் வாய்மை, சிவந்த வாயினை உடைய உமையம்மை பாதியில இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரவா இருக்கிறாரு. ஏன்னா சக்தி தானே இங்க எல்லாத்தையும் பண்ணணும், சிவசக்தி சுரூபமா அருட்சக்தி தானே வரணும். அதனால அம்பால சொல்ற செந்துவர் வாய்மை பங்கன் திரு ஆலவாயன அம்பால பாதையில இருக்கக்கூடிய. பாத்தீங்கன்னா நீரு நீரு 1 2 3 4 5 6 7 தடவை சொல்லியிருப்பாரு இந்த பதிகத்துல. அந்த 7 முறை நீரு வரும். வேதத்தில் உள்ளது நீரு, வெந்துயர் தீர்ப்பது நீரு, போதம் தருவது நீரு. போதம்ன்றது சிவஞான போதம். நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, நம்மளோட ஆலம செல்வரோட கையில இருக்க சிவஞான போதம் தானே நம்ம இப்ப படிச்சிருக்கோம். சிவஞான போதம் சூத்திரம் எல்லாம் படிக்கிறோம். அப்ப போதம் தருவது நீரு. உண்மைனாக்க ஆணவ மலத்தை தீர்க்கக்கூடியது நீரு. உண்மை தவிர்ப்பது நீரு. அப்ப ஆணவ மலம் தீரவே தீராது. நல்லா தெரியும் உங்களுக்கு, சித்தாந்தம் படிச்சிருக்கீங்க எல்லாருமே. ஆணவ மலம்ன்றது என்னது, எந்த நேரத்திலும் தீரவே தீராது. அது என்ன ஆகும், நல்ல சிவ சிந்தனையில இருக்கும் போது வருத்த வித்தாகி பலன் இல்லாம இருக்கும். அதை தவிர்ப்பதுன்ற உண்மை தவிர்ப்பது நீரு. போத தகுவது நீரு, உண்மையில் உள்ளது நீரு. சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான். அதாவது பேசுவதற்கு பெருமை பெற்றது என்னன்னா இந்த திருநீரு தான் அப்படின்றார். பேசணும், திருநீற்றோட பெருமைகளை பேசணும். ஒரு தலைப்புன்னு உங்களுக்கு யாராவது பேசணும், என்ன பேசணும் அப்படின்னா திருநீற்றோட பெருமையை பேசுறதுக்கு அது சாமியோட பெருமையை பேசலாம் போல. அதனால அதை பேச தகுவது நீரு அப்படின்றாங்க. சீதா புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான். இதுல 7 தடவை சொல்லுவார். அடுத்த பாட்டுல மட்டும் 8 தடவை சொல்லுவார். முக்தி தருவது நீரு, முனிவர் அணிவது. முக்தி இதெல்லாம் உங்களுக்கு எளிமையா புரியுது. அத முக்தி தருவது நீரு, முனிவர் அணிவது நீரு, சத்தியமாவது நீரு, தக்கோர் புகழ்வது நீரு. சத்தியம்னாக்கா அந்த சத்து பொருளா சத்து பொருளா அழிவில்லாம என்றைக்குமே திருநீரு. அப்ப எல்லா காலத்திலயும் சங்கார காலத்துல கூட அழிந்ததுக்கு அப்புறம் என்னவா இருக்கு, பொடியா இந்த பொடி இருக்கு. அதனாலதானே சுவாமியே திருநீரு பூசிக்க சாந்தம் வெந்நீர் பூசி வெள்ளம் சடை வைத்தவர் அப்படின்னு மெய்யெல்லாம் வெந்நீர் சன்னித்த மேனியான் பூசுவதும் வெந்நீர் அப்படின்றார். ஏன் இந்த உலகங்கள் அழிந்த காலத்துல கூட, சங்கார காலத்துல கூட அந்த திருநீர் கடைசியா மிஞ்சுறது நீரு தான். அது ஒரு கதை சொல்லுவாங்க. சாமி நகரத்துல கோயில் கட்டிட்டு உட்கார்ந்து பார்த்தாராம். ஒருத்தரும் கும்பிடவே இல்லையா. கூடகா எவனுமே வரலையா, எங்க இருந்தாலும் வந்துதான் ஆகணும்னு போய் சுடுகாட்டுல உட்காந்துட்டான். கட்சியில அங்க வந்துதானே ஆகணும் எவனா இருந்தாலும். அதனால நீ வா, உனக்கு நான் அங்க கொடுக்குற அருளை அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில்னு அங்க போய் அமர்ந்துட்டாராம சுவாமி அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அது மாதிரி முடிவா இருக்கிறதே அந்த திருநீரு தானே. அதான் சத்தியமாவது நீரு, தக்குவ புகழ்வது நீரு. எல்லாரும் அந்த திருநீரை புகழ்ந்துருவாங்கன்னா அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும். அவங்க தானே அதை சொல்ல முடியும். இப்ப இன்னைக்கு எடுத்து எல்லாரும் திருநீரை எடுத்து இட்டுக்கிறோமா, இல்லையே. அதுலயும் நம்ம பாக்கிய பெற்றவங்க மட்டும் தானே எடுத்துக்கிறோம். அதான் தக்கோர் புகழ்வது நீர். நம்ம தக்கோர் சித்தி தருவது நீரு திரு ஆலவாயன். சித்தின்றது சித்துக்களை தரக்கூடியது. காண இனியது நீரு. உண்மை அந்த ஒரு காலத்துல திருநீர சிவனேன்னு இட்டோம்.
ஆனா இன்னைக்கு இந்த திருநீர் பூசினவங்க தான். இன்னைக்கு நான் போய் சபையில உட்கார்றேன், இன்னைக்கு எல்லாரும் அம்மா அம்மா அழகு, அம்மாவோட சிரிப்பு அழகு, அம்மா அழகுன்றாங்க. இந்த என்னோட நான் வந்து ஒரு வெள்ளத்தோட தான் அழகுன்னுவாங்க. நான் வெள்ளையா இல்ல, அழகா இல்ல, அவ கருப்பா இருக்கேன், குண்டா இருக்கேன், எத்தனை வேணா இருக்கலாம். ஆனா என்ன அழகுன்னு சொல்றாங்க. ஆனா அதை ஏத்துக்கிறேன். ஏன்னா என் மனம் தான் அங்க அழகு தெரியுது. காரணம் என்னோட திருநீர் தான் அங்க இருக்குது. அப்ப என்னைக்கெல்லாம் திருநீர் பூச ஆரம்பிச்சேன் அன்னில இருந்து நிஜமாவே நான் அழகுதான். அத நானே ஒத்துக்கிறேன். அத மத்தவங்க சொல்றதும் ஒத்துக்கிறேன் நான். ஒருத்தவங்க கூட சொன்னாங்க. ஒரு அம்மா வந்து, அம்மா நீங்க அழகும்மா, பெரிய புராணம் சொல்லும் போது அவ்வளவு அழகா இருக்கீங்க. பக்கத்துல இருந்த அம்மா அவங்க அன்னைக்குதான் வந்தாங்க. ரொம்ப தான் ஐஸ் வைக்கிறீங்கன்னு. அப்ப நான் சொன்னேன், எனக்கு ஐஸ் வைக்க வேண்டியது இல்ல. என்ன ஐஸும் அவங்க வைக்கல. அவங்க என்ன வந்து கண்ணு, காது, மூக்கு இத வச்சு பாக்கல. என்னோட திருநீரு நான் சொல்லக்கூடிய வாக்க வச்சு பாக்குறாங்க. அதனால நான் அழகா தெரியுறேன் அவங்களுக்கு. அத நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப நம்மளோட பார்வை வேறுபடுது. அத சொல்ல வரேன் நான். இது என்னோட அனுபவமா சொன்னா கூட முதல்ல நம்மள வந்து என்ன சொல்லுவாங்க, குண்டம்மானுவாங்க, கருப்பா ஒரு அம்மா வந்தாங்க, குள்ளம்மா ஒரு அம்மா வந்தாங்க, இப்படித்தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு எவ்வளவு அழகா சொல்றாங்க, அம்மா திருநீர் பூசி ருத்ராட்சம் அணிந்து ஒரு அம்மா வருவாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அது மாதிரி சொல்றது. காண இனியது நீரு, கவினை தருவது நீரு, பேணி அனுபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு. மானம் தானே, மானம்னா மாண்பு, மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்றோம் இல்லைங்களா? அந்த பெருமை கொன்ற அந்த மாண்பு, பெருமை தருவது எதுனாக்கா அந்த அந்த இன்னைக்கு இந்த இடத்துல இங்க வந்து உட்கார்ந்து இருக்க எல்லாரும் அம்மானு வணங்குறேன்னா அந்த பெருமை யார் கொடுத்தா? திருநீர் தானே கொடுத்தது. இது வாழ்க்கையில நான் வந்து பெரிய பெரிய உதாரணம் வேணாம், என்னையே ஒரு பெரிய உதாரணமா நடத்துக்க. என்ன 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 என்னது, எம்பெருமான் என்னை ஆண்டிலேன்னு என்னை யார் அறிவார்னு மணிவாசகர் சொல்ற மாதிரி இந்த திருநீர் இல்லைன்னா நான் எத்தனை 10 விட 11 என்னைக்கு எனக்கு இந்த மரியாதையும் அன்பு எங்கது? இத்தனை அடியார்களோட அன்பு, இத்தனை அடியார்களோட பேரன்பு எது கிடைச்சது? இந்த திருநீரால தானே கிடைச்சது. அதான் மானம் தகைவது நீரு, மதியை தருவது நீரு, சேனம் தருவது நீரு, திரு ஆலவாயன் திருநீரு நீங்காம என்னைக்கும் நம்மளை காப்பது. பூசை இனியது நீரு, அது நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்கோம். இதை நான் சொல்லணும்னே அவசியம் இல்லை. புண்ணியமாவது, சிவ புண்ணியமாவது நீரு, பேச இனியது நீரு. அதானே பேசும்போதெல்லாம் இனி காது வரைக்கும் சிரிப்பு, எனக்கு ஆனந்தம் வருதுன்னா அப்ப இனிக்குது தானே அந்த விஷயம். பேச இனியது நீரு, பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு. ஆசை இல்லாம பற்றற்று பற்றுக பற்றற்றான்னு பார்த்தா அவரை தவிர வேற யாருமேனே ஆசை இல்லாம இருக்கிறது. இந்த திருநீரால ஒன்னே ஒண்ணுதான் கெடுது. என்னது? ஆசைதான் கெடுது, வேற எந்த கெடுவதையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மதாவது நீரு, தேசம் புகழ்வது நீரு, திரு ஆலவாயன் திருநீரு அப்படின்றாங்க. அறுத்தமதாவது, அறுத்தம்னாக்க நன்மைகள், அன்பு செய்வது. அறுத்தியால் உன்னை வந்து வந்து அடைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்து செய்யும் அடியாருக்கு நீ அருளுவது என்னன்னு அறுத்தினா அன்பு செய்வது. அறுத்தமாவது நீரு, அவலம் மறுப்பது நீரு, வருத்தம் தணிப்பது நீரு, வானம்னா சிவலோகத்துக்கு அனுப்பது நீரு, பொருத்தமதாவது நீரு. அதாவது நன்மைகள், பொருத்தமதாவதுன்னா நன்மைகள் பொருந்தி இருப்பது நீரு. நீரு புண்ணியர் பூசும் வெந்நீரு, திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரு அப்படிங்கிறாங்க. அடுத்து எயிலது அட்டது நீரு, இருமைக்கும் உள்ளது நீரு. எயிலதுனாக்கா முப்புறத்தை எரித்தது யாருனாக்கா நம்மளோட சிவபெருமான் தான். நீரு வேற இல்ல. அதான் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு பாடினாங்க, நீரு நீருன்னு பாடினாங்க. நீரு வேற இல்ல, சிவபெருமான் வேறு கிடையாது. ஆலவாய நீலகண்டம் வேற இல்ல, சிவபெருமான் வேற இல்ல. ரெண்டுமே முன்னுன்றதுதான் சொல்றாரு. எயிலது அட்டது நீரு, இருமைக்கும் உள்ளது நீரு, பயிலப்படுவது நீரு, பாக்கியமாவது. நமக்கெல்லாம் தெரியுமே இந்த பாக்கியம். அப்ப துயில்னா தூக்கம் கிடையாது, இறப்பு. இறப்பை தடுப்பது நீரு. அப்ப திருநீர் பூசிட்டா இறக்கவே மாட்டோமா? நம்ம 150-200 வருஷம் இருப்போமானாக்கா? இறப்பு உடலுக்கு தான், ஆன்மாவுக்கு இல்ல. அப்ப இந்த இறந்தாக்கா ஆன்மா இறக்காது. ஆன்மா இறந்தாதானே ஆன்மா திரும்ப பிறக்கும். அப்ப இறப்பே இல்லைன்னா பிறப்பும் இல்லைன்றதுதான் அத துயிலை தடுப்பு. துயிலுன்றது இறப்பு. இறப்புனா உடம்புக்கு இல்லையாமானாக்கா உடம்புக்கு இறப்பு உண்டு, உயிர் ஆன்மாவுக்கு இறப்பு கிடையாது. ஆன்மா இறக்காததால அது பிறக்காது. அப்ப இறக்கலைன்னா அந்த ஆன்மா எங்க போகும்னா சிவலோகத்துல போய் சிவனோட திரு ஈசன் எந்த இணையடி நிலையில அப்படியே சிவானந்த போகத்துல அழிஞ்சு இருக்கும். அதான் துயிலை தடுப்பது நீர். சுத்தமதாவது நீர், அயிலை பொழுதொரு சூலத்து ஆலவாயான் திருநீர் அப்படின்ற. நிறைய பேரு கேட்பாங்க, திருநீர் வந்து எல்லாரும் திருநீர் பூசலாமா, எல்லாரும் திருநீர் பூசலாமா, எல்லாரும் ருத்ராட்சம் போட்டுக்கலாமா? அத நாங்களாம் சுத்தமா இருக்கணும் அப்படின்றாங்க. சுத்தம்னா என்னது? தினம் 3 வேளை குளிக்கிறதா? அது கிடையாது. திருநீர் வந்து எந்த சுத்தம்? அகச்சுத்தம் தான் முக்கியம். அப்படியே இல்லைன்னா கூட என்ன, சுத்தமாதாவது நீர் அது சுத்தப்படுத்துறதுல நம்ம திருநீர். சோப் போட்டு குளி, சோப் போட்டு குளினாக்கா நான் நல்லா சுத்தமா இருக்கும் தான் சோப் போட்டு குளிக்கணும். அப்புறம் எதுக்கு சோப்பு? தேவையில்லை இல்லையா? அழுக்க போக்குறது தானே அதோட வேலை. அதனால திருநீர் என்னது? அழுக்கை போக்குறது நீர். பூசும் நீர் போல் உள்ள புனிதர்கள். ஆமா, அவன் கெட்டது என்ன கூட இருக்கலாம், ஆனா திருநீர் பூசினா என்ன ஆயிடும்?
அந்த எண்ணம் படிப்படியா போய் நல்ல எண்ணம் வந்துரும். அதுக்காக தான் திருநீர். அதனால எல்லாரும் திருநீர் பூசலாம். இன்னாருன்னு கிடையவே கிடையாது. எல்லாரும் திருநீர் பூசலாம். ஆனா ஏன் பூசுறது இல்லைன்னா அதுக்கு ஒரு பாக்கியம் இல்லைன்றதால அவங்க பூசுறது கிடையாது. பூசலாம். ஆனா அவங்க அங்க பூசுறது இல்லை. அயிலை பொழிதரு சூலத்து ஆளவாயன், அந்த கூர்மை புரிந்து சூலம் கொண்டு இருக்கக்கூடிய சூலப்படையானை சொன்ன தமிழ் மாலன் சூலப்படை வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் அவரோட திருநீர் எதுனாக்கா இந்த திருநீர் தான் அப்படிங்கிறாங்க. நான் கிடுக்கிடுன்னு 5வது பாடல் வரைக்கும் தான் நிறுத்தணும். தொடர்ந்து படிச்சுட்டேன். 5 பாடல்களை பாடுறாங்க. பாடின உடனே வெப்பு நோய் வந்து சுத்தமா தீர்ந்துடுது. தீர்ந்த உடனே இப்ப அந்த பக்கம் அவர் தடவி 5 பாடல்களை சொல்லி ஆலவாயான் திருநீரு ஆலவாயான் திருநீரு அப்படின்னு சொல்லிட்டு திரு ஆலவாயான் திருநீரு அப்படின்னு சொல்லிட்டு 6 பாடல்கள் பாடினாங்க. எல்லா வெப்பு நோயும் தீர்ந்து போச்சு. தீர்ந்த உடனே அதான் சொல்றாங்க 765 வாங்க. திருவளர் நீர் கொண்டு திருக்கையால் தடவ தென்னன் பொறு வெப்பு நீங்கி போய் குளிர்ந்தது அப்பால். உடனே 6 பாட்டு பாடின உடனே அவனோட வெப்பு ஃபுல்லா தீர்ந்து என்ன ஆயிடுது, அப்படியே பொய்களையே வேற அப்பசம்பான மாசில் வீணையும் மாலை மதியனும் வீசு தென்றலும் விங்கில வேணிலன்னு சொல்றாரு. அது மாதிரி என்ன பண்ணிட்டான், அப்படியே குளிர்ச்சியா ஒரு தாமரைகள் நிறைந்த குளத்துல இருக்கிற மாதிரி குளிர்ந்துருச்சான். ஆனா இந்த பக்கம் இடப்பக்கம் என்ன ஆயிடுச்சுனாக்கா மிக்க அனல் எழ மண்டு தீ போல் இருப்படை வெப்பும் கூடி இடம் கலாது என்ன போங்க. என்னதுனாக்கா ஒரு உடம்புல எவ்வளவு வெப்பு நோய் வரணுமோ அதுதான் நம்ம சாமியே குடுத்துட்டாங்க. இப்போ ஒரு பக்கத்து நோய் இன்னொரு பக்கமும் போயிடுச்சு. அப்ப இடம் இருக்கா, ஒரு அந்த உடம்புல இடம் இல்லையா அந்த வெப்பு நோய்க்கு. இந்த பக்கம் வலப்பக்கம் இருக்கிற நோயும் இடப்பக்கம் போனதால இடமே பத்தாத இருக்க பொங்கி பொங்கி எல்லா பக்கமும் வெப்பு நோயா இருக்குதான். உரிக்கடை கைய பாய் முடுக்கிய நடுக்க அவங்களுக்கு ஒரே நடுக்கம் வந்துடுது. அந்த பாய் வச்சிருக்க அவங்களோட பீலிங்கெல்லாம் அந்த மயிலெல்லாம் என்ன பண்ண சுருங்கி போயிடுதான். அப்போ அவனோட வெப்பு வந்து அதிகமா ஏறி என்ன ஆயிடுது, அப்படியே கன்றி போயிடுது. ஒரு சும்மா அந்த பாருங்க நேத்து சுட்டுட்டு இந்த எப்படி கருத்து போயிடுச்சு பாருங்க. இந்த கருத்த ஸ்கின்னுக்கே இன்னும் கருப்பா தெரியுதுன்னா அப்ப அவருக்கு வந்து எவ்வளவு வெப்பு நோயெல்லாம் அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே கன்றி போயிடுச்சான். பக்கத்துல இருக்காத எல்லாரையும் தூர ஓடி போயிடுறாங்களாம். பலர் தொழும் புகழி மன்னர் ஒடுபடை வெப்பை பாய்ச்ச மலத்தலை உலகின் நிற்கார் வந்து அது செய்து. ஆனா இந்த பக்கம் பார்த்தா அப்படியே குளிர்ச்சியா அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி ஜம்முன் இருக்காரு இந்த பக்கம் நம்ம மன்னர். இலகுவேல் தென்னன் மேனி வளப்பீடம் எய்தி நீடும் உலகின் தன்மை வெம்மை ஒதுங்கினால் ஒத்துது. அவருக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் மன்னன் சொல்றாரு, என்னே மதித்த காலம் ஒன்றில் வெண்ணகு ஒருபாலாகும் வீட்டின்பம் வரும். இது இருந்தா அது இருக்காது, இரவு இருந்தா பகல் இருக்காது, பகல் இருந்தா இரவு இருக்காது. ஆனா அவருக்கு என்னவா ஒரு பக்கம் நரகமா இருக்கான், ஒரு உடம்பு தான். ஆனா அதுல ஒரு பக்கம் நரகத்துல இருக்க மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் வீட்டு இன்பம்னு சொல்லக்கூடிய சிவலோகத்துல இருக்க மாதிரி இருக்குதான். ஒரு பக்கம் நஞ்சா இருக்கான், ஒரு பக்கம் அமுதமா இருக்குதான். என்ன இது ஒரு உடம்புல எனக்கு 2ம் இருக்கே அப்படின்னு அவர் சொல்றாரு. என் வடிவு ஒன்றில் உச்சேன் இருதிரத்து இயல்பும் 2 இயல்பும் இருக்கே என்னோட உடம்புல அப்படின்றார். அப்ப அவர் சொல்றார், வெந்தொழில் அருகல் தோற்றி எப்பா தோத்துட்டீங்கப்பா போங்கப்பா தூர என்னை விட்டு அகல நீங்க. ஏன்னா சும்மாவே அவருக்கு தன்மையா பேசினாலும் உடம்புல அவ்வளவு வெப்ப நோய் இருக்குது. அவர் என்ன இனிமையா நீர் தோச்சீர் சென்று அகலம் நான் சொல்ல முடியும். அவருக்கு அவ்வளவு கோபம். வெந்தொழில் அருக தோச்சி என்னை விட்டு அகல நீங்க, என்னை விட்டு போங்கப்பா தூர அப்படின்ற. வந்து என்னை உய்ய கொண்ட மறைக்குல வல்லலார். உடனே அவங்களை திரும்பிட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு இருக்கு. அதனால இந்த பக்கம் வார்த்தை எல்லாம் தன்மையா வருது. இந்த வந்து என்னை உய்ய கொண்ட மறைக்குல வல்லலாரே இந்த வெப்படிய நீங்க எனக்கு அருள் புரியும் சுவாமி. நீங்க இந்த ஒரு பக்கத்தை தீர்த்தது பெரிய விஷயம் இல்ல. எனக்கு இன்னொரு அம்மா கேட்டாங்கல்ல, ஒரு மாங்கனி கிடைச்சது சாமி, அது முக்கியம் இல்ல. இன்னொரு மாங்கனி கொடுக்கலன்னா இது பொய் ஆகும்னாங்களா. அந்த மாதிரி இன்னொரு பக்கத்தையும் நீங்க தீர்த்தருள் பண்ணுங்க அப்படின்னு மன்னன் வந்து நம்ம சாமி கிட்ட கேட்கிறான். சிந்தையால் தொழுது சொன்னான் செல்றதுக்கு அவனுக்கு நல்ல வழி வந்துருச்சு. அதனால வணங்கி பக்குவமா சொல்றானா. திருமுகம் கருணை காட்ட அவங்களோட திருமுகத்துல என்னைக்குதான் இந்த திருமுகத்துல வேற ஏதாவது இருந்தது. அப்படி கருணை காட்ட திருக்கையால் நீர் காட்டி திருமுகம் திருநீரை எடுத்து பெருமறை துதிக்கும் மாற்றார் பிள்ளையார் போற்றி பெருமான் சாமியை துதிச்சு வணங்கிட்டு பின்னும் ஒரு முறை தடவ அங்கன் ஒழிந்து வெப்பகன்று பாகம் மறுத்தீ பிணியும் நீங்கி பழுதியும் முழுதும் மொய்ந்தான். அப்ப என்ன சொல்ற, பாடல்கள் பாடிட்டே தானே இருக்காங்க. அப்ப வந்து என்ன இதை தொடர்ந்து பாடுறாங்க. ஏயிலது அட்டது நீர்ல இருந்து எடுத்து பாடுறாங்க. ராவணன் 7வது பாடல் 8வது பாடல் வாங்க. ராவணன் மேலது நீரு என்ன, ராவணன் அணிந்திருந்தது இந்த திருநீர் தான். என்ன தகுவது நீரு என்னன்னாக்கா கவுண்ட் பண்றது, கவுண்ட்டும் கூட பண்ணலாம். ஏன்னா ஒரு திராட்சம் வச்சு என்றோம்ல, அதுல என்ன தகுவது, மனதுல என்ன தகுவது திருநீரு. ரொம்ப முக்கியமான இது தான்.
பராவனம் ஆவது நீரு. பராசக்தியோட வடிவம் எதுன்னா அந்த திருநீரு அப்படின்றாங்க. நிறைய பேர் வந்துட்டு நம்ம இப்ப சபையில ஒரு ஒரு இடங்கள்ல இப்ப சொற்பொழிவு பண்ணோம்னா மெதுவா வந்துட்டு கேட்பாங்க. திருநீற்றோட பெருமையெல்லாம் சொல்லும் போது மெதுவா வந்து பெண்கள் கேட்கறதுன்னா, ஆமா சுமங்கலி பெண்கள் திருநீரு முழு நீரு அணியலாமா? கொஞ்சமா தானே திருநீர் அணியணும், சுமங்கலி பெண்கள் அணியலாமா, இதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமா கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் வந்து விளையாட்டா, அதாவது ஓப்பனா சொல்றது என்னன்னா, மீனாட்சி அம்மை தான் திருநீர் அணிஞ்சிருக்காங்க. எப்படி அணிஞ்சிருக்காங்க? முழு நீர் தான் அணிஞ்சிருக்காங்க. அவங்களோட நித்திய சுமங்கலி உலகத்துல உண்டு. அதனால சுமங்கலி பெண்கள் திருநீர் அணியலான்னு அவங்கள சமாதானமா அவங்களுக்கு ஏற்புடைய மாதிரி சொல்லுவேன். ஆனா உண்மையான இது என்னன்னாக்கா, பராமணம் ஆவது திருநீரே பராசக்தி தான். அம்பாலேயே நம்ம நெத்தியில வச்சுட்டு இருக்கும் போது அதை எதுக்கு பயந்துக்கணும் நம்ம? இந்த முழுநீரை அணியலாமா அணியக்கூடாதா அப்படின்னாக்கா எல்லாரும் அணியலாம். ஆண் பெண் குழந்தை நல்லவங்க கெட்டவங்க எல்லாரும் திருநீரம் முழு நீரும் அணியலாம். அது வந்து நம்மளுக்கு உறுதியை தான் தரும். பராவணம் எல்லாரும் போட்டக்கூடியது. இந்த குங்குமம்னு ஒண்ணு இப்போதைக்கு வந்ததே கிடையாது. அது முன்னாடி எல்லாம் அம்பாலோட சன்னதி வந்து முன்ன தனியா அம்பாளுக்கு சன்னதி கிடையாது. ஆதிசங்கரர் வந்ததுக்கு அப்புறம் தான் சக்தி வழிபாடுன்னு தனியா வந்தது. அப்ப சக்தி வழிபாடு வந்ததுக்கு அப்புறம் அம்பாளுக்கு ஒரு சன்னதி கட்டினாங்க. அந்த சன்னதியில அம்பாளோட திருநாமங்கள் எல்லாம் பாருங்க, பெரும்பாலும் நம்ம நாயன்மார்கள் பதிகத்துல பாடினதுதான். அந்த திருநாமங்கள் தான் இருக்கும். அப்போ நமக்கு வந்து சைவத்தை பொறுத்த வரைக்கும் அம்பாள் வழிபாடுன்றது ஒண்ணு தனியா இல்லையே வழி. ஆனா அம்பாளை வழிபடாம இல்லை. நம்ம சுவாமியும் அம்மையும் ஒண்ணுன்றதால ஒன்னா வழிபாடு செய்யறோம். அவங்க சுவாமியும் அம்மையும் வேறு வேற பாக்குறாங்க. அதனால அவங்க சக்தி வழிபாடுன்னு தனியா பண்ணுவாங்க. அப்ப வந்து சக்திக்குன்னு ஒரு குங்குமம் வச்சு குங்குமார்ச்சனை பண்றது, அந்த குங்குமம் பிரசாதமா வச்சுக்கிறது, அதுதான் மங்களம்ன்ற ஒரு இது பண்ணிட்டாங்க. ஆதி காலத்துல நம்ம என்ன பண்றோம், கத்தூரி பொட்டுன்னு கூடிய மானோட வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த கத்தூரி பொட்டை தான் வந்து பெண்கள்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. சினிமால கூட பாட்டு வரும் இல்லையா, நான் சொல்லுவேன், காஞ்சி பட்டு உடுத்தி கத்தூரி பொட்டு வச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அந்த மங்களத்துல வந்து கஸ்தூரி பொட்டுதான் இருந்தது. அதுக்கப்புறம் அது வந்து குங்குமமா மஞ்சள் கலந்த ஒரு பொடியாச்சு. அதுக்கப்புறம் இப்ப கெமிக்கல் கலந்த ஒரு பொடியாச்சு. இப்ப கொண்டு வந்து இப்ப ஸ்டிக்கர்ல வந்து நிச்சயம் அந்த ஸ்டிக்கர்லயும் இப்ப வந்து கல்லு கில்லு அப்படின்னு வச்சுக்கிறாங்க. ஆனா அதுக்கும் மங்களத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனா மங்களம் எதுனாக்கா நிச்சயமா 100க்கு 200% மங்களம் திருநீரே மங்களம். வாசல்ல விட்டு இறங்கணும், திருநீர் பூசிட்டு யாராவது ஒருத்தர், அவங்க அடியார கூட இல்லாத இருக்கலாம், யாராவது ஒருத்தர் திருநீர் பூசிட்டு போறாங்கனாக்கா நம்ம போற காரியம் வெற்றி. அவ்வளவுதான், முடிஞ்சு. கிளம்பும் போதே அது வெற்றின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அது மங்களம். ராவணமாவது நீர், பாவம் மறுப்பது நீர். திருநீர் எப்படி பாவத்தை இருப்போம்னாக்கா, திருநீர் பூச பூச நம்மளுக்கு என்ன, அந்த உள்ளம் செம்மைப்படும். செம்மைப்பட நம்மளோட பாவங்கள் கண்டிப்பா வினையோட நம்பர்ஸ் குறையுது. அதனால நம்மளோட பாவம் மறுப்பது நீர். தராவணமாவது, நம்ம தராவணம்னா சென்றடையா முக்தி அது ஆவது நீரு. தத்துவம் ஆவது நீரு. அணங்கும் திருமேனி. அறனா பாம்பு. பாம்பு வந்து அணிந்து இருக்கக்கூடிய அந்த திருமேனி இருக்கக்கூடிய ஆலவாயான் திருநீரு. இந்த வித்தியாசத்தை நீங்க பார்க்கலாம். 6 பாடல்கள் இருக்கும். ஆலவாயான் திருநீர், திரு ஆலவாயான் திருநீரேன்னு சொல்லுவார். அந்த இதுல வந்து ஆலவாயான் திருவைன்னு திரு சொல்ல மாட்டார். திரு சொல்லக்கூடாதுல்ல, இந்த வித்தியாசத்துக்காக அதுல இருக்கு. மாலோடு அயனறியாத உள்ளமும் அல்லது நீரு, மேலுரை தெய்வதங்கள் மெய்யது மென்பொடி நீர், ஏல உடம்பிடர் தீர்க்கும் இன்பம் தருவது. இப்ப இது நடந்துட்டு இருக்குதுல, உடம்போட இடரை தீர்த்து இன்பத்தை தந்து கொண்டு இருக்கக்கூடிய திருநீரு. ஆழமதம் உண்டா, எங்க சாமி ஆழத்தை உண்டிருக்கலாம், ஆனா நம்மளுக்கு எல்லாம் மதத்தை தான் கொடுப்பார் அப்படின்னு சொல்ற. குண்டிகை கையர்களோட இது ரொம்ப அழகா இருக்கும். இந்த 10வது பாடல் பாருங்க. குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண் திகைப்பது நீரு. ஏன்னா அந்த மன்னனோட மேனி எப்படி இருந்தது, கருத்து போயிருந்தது இல்லைங்களா வெப்பத்தால. அந்த வெப்பத்தால கருத்த மேனி திருநீர் பூச பூச தக 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 தகன்னு அப்படியே செம்பொன்னா ஆயிட்டாராம். நம்ம அவரோட மேனி வந்து தக தக தகன்னு இருக்குதான். அதை பார்த்தானே இவங்களோட கண்ணெல்லாம் கூசுதான். அத கண் திகைப்பிப்பது நீரு. அவங்களோட கண்ணு அப்படியே தகச்சு போய் நிக்குது, பூசி போய் அப்படி நிக்குதான். கண் திகைப்பிப்பது ஒளிப்பெருக்கால பூச வைக்குதான் நீரு. அந்த புராணமே இதுல வருது பாருங்க. கருதகினி அந்த நீரு என் திசைப்பட்ட பொருளா, 8 திசை தேவர்களும் ஏத்தக்கூடியது எதுனாக்கா திருநீரு. அண்டத்தவர் பணிந்தது. நம்ம எல்லா அண்டம், மேலாண்டம் கீழாண்டம், எத்தனை அண்டமா இருந்தாலும் அந்த அண்டத்துல இருக்கவங்க எல்லாம் பணிந்தேத்தக்கூடியது ஆலவாயான் திருநீரே. ஆற்றல் அடல் விட ஏறும் ஆலவாயன் ஆற்றல் அடல்ன்றது நல்ல பெரு ஆற்றல் பெற்ற அடர்ந்த ரிஷபத்தை ஏறக்கூடிய பெருமானாரை பூச்சி புகழேன்ற தளத்துல திருவாவதாரம் பண்ண பூசுரன்னாக்கா தேவ மானிடர்கள் அர்த்தம். மானிடர்கள் தலைவன் ஆகிய ஞான சம்பந்தன் தேற்றி தன்னால் உலருற்ற. அப்ப எங்க
அவரோட உடல் பிணி இருந்தது, வெப்ப நோய் இருந்தது, அதை தேற்றி அவரோட தீப்பினி ஆயின தீர அதுக்காக தீரன பாடின இந்த 10 வல்லவர் நல்லவர் தாமே அப்படின்னு சொல்லிட்டு. நல்லவர்லாம் யாரு? நல்லூர் நாமம் நமச்சிவாய. யாரெல்லாம் நமச்சிவாய சொல்றாங்களோ அவங்களாம் நல்லவங்க. சிவஞானியார் எல்லாமே நல்லவங்க. யாரெல்லாம் நமச்சிவாயம் சொல்றோமே, யாரெல்லாம் திருநெறி பூசுமோ அவங்களாம் சிவஞானியார் தான். அப்ப நம்மளும் சிவஞானியார் தான் வச்சுக்க வேண்டியதான். அந்த மாதிரி சொல்றாங்க. இந்த பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். இதுல வந்து முதல் பாடல்ல 7 முறை நீருன்னு வரும். 3வது பாடல்ல 8 முறை வரும். இது எல்லா பாடல்லும் 7 முறை 7 முறை திருநீருன்னு வரும். 9வது பாடல்ல 5 முறை வரும் திருநீரு திருநீரு திருநீருன்னு. 10வது பாடல்ல 4 முறை வருது. 11வது பாடல்ல 1 முறை வருது. மொத்தம் வந்து மொத்தம் திருநீரு திருநீருன்னு வர்றது 66 தடவை வரும். 66 தடவை. வெண்பொடின்னு ஒரு தடவை வருது. மொத்தம் 67 முறை வந்து திருநீரை சொல்ற. அப்ப ஏன்னாக்கா திருவிளையாடல் நம்மளோட மதுரையம்பதியில நடந்த 64 திருவிளையாடல்கள் 64 நிறைய இருக்கு. பரஞ்சோதி முனிவர் எழுதினது 64 திருவிளையாடல். அதுக்கு அடுத்த திருவிளையாடல் நம்ம சாமி போய் ஆடினது எது? நம்மளோட ஞான பிள்ளையார் பண்ணது. இந்த வெப்பு நோய் தீர்த்தது அனல் வாதம் புனல் வாதம். அப்போ அது ஒரு 3. 64 + 3 67. மொத்தம் இங்க வந்து இருக்கக்கூடிய மதுரையில நடந்த அற்புதங்கள் வந்து 67. அதனால 67 முறை 66 முறை நீர் ஒண்ணும் 1 முறை வெண்பொடினும் சொல்லி 67 முறை இந்த திருநீருன்றதெல்லாம் வருது அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அதுல நம்மளுக்கு தெரியுது. இப்படி பாடுறாங்க. பாடின உடனே திருமுகம் கருணை காட்ட திருக்கையார் நீர் காட்டி பெருமுறை துதிக்கும் மற்ற பிள்ளையார் போற்று பின்னும் ஒரு முறை தடவை அங்கன் ஒழுந்து வெப்பு அகன்ற பாகம் மருவு தீப்பினியும் நீங்கி வழுதியும் முழுதும் அவ்வளவுதான். அவரோட எல்லாமே முடிஞ்சு நல்ல நெறிக்கு வந்துட்டார். கொற்றவன் தேவியாரும் குலச்சிறையாரும். அப்ப என்ன நம்மளோட மன்னரோட மனைவியா இருக்கக்கூடிய நம்மளோட அம்மாவும் குலச்சிறை மந்திரியாரும் தீங்கு செற்றவர் செய்ய பாத தாமரை சென்னி சேர்த்து பெற்றனம் பெருமை அவரோட திருவடியில விழுந்து வணங்குறாங்க. பெற்றனம் பெருமை இன்று பிறந்தனம் பிறவா மேன்மை உற்றனன் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு கணுகிறாங்க. அப்பா இந்த இவ்வளவு காலம் வாழ்ந்ததெல்லாம் வேஸ்ட். அத சொல்றாள், அரியானை அந்தனதம் சிந்தையானை அருமறை நகத்தானை அணுவு யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழுடையை தேவதம் கோனை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை குலவரையை கலந்து நின்று பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு அப்ப சுவாமி மெதுவா சொல்லுவார். அதே நம்ம நம்பிசாமி சொல்லுவாங்க, உன்னை நினைக்காத நாளெல்லாம் என்ன நாள்? ஓம் நாள் உயர் பாடை மேல் ஆவும் நாள்ன்ட்டாரு. அவர் இன்னும் கொஞ்சம் ஹார்ஷாவே சொல்றாரு, சாமி உங்களை நினைச்ச நாள் தான் பிறந்த நாள், மீதி நாளா என்னோட நாள் வீணுன்னு சொன்னாரு அப்ப சுவாமி. இவங்க சொன்னாங்க, உன்னை ஒரு நாள் நினைக்கன்னா அது உயிர பாடை மேல ஆன நாள் தான் சாமி, நான் அது உயிரோட இருந்ததாவே கணக்கு இல்லை அப்படின்றார். அந்த மாதிரி பெற்றனம் பெருமை இதுவரைக்கும் இந்த பிறவி இருந்தோம் வீணா போச்சு. இன்னைக்குதான் பிறந்திருக்காரு மன்னர். இனிதான் சாமியை தினம் தினம் நினைக்க மாற. இப்ப பிறந்த நாள் பேசிய நாளெல்லாம் பிறந்த நாளா ஆப்போது. அதனால என்று பிறந்தனம் பிறவா மேன்மை இந்து வந்து பிறந்துட்டாரு. ஆனா அவருக்கு ஒரு பாக்கியம் இருந்தது. என்னது? இனி பிறவாத தன்மைக்கு வந்துட்டாரு. நாயன்மாரா உயர்ந்து நின்று சிவனோட திருவடிக்கு நிற்கக்கூடிய பிறவாத மேன்மை உற்றனன் மன்னம். எதனால? ஞானசம்பந்தமூர்த்தி நாயனாரா குருநாதரால அவருக்கு எல்லாம் கிடைச்சது. மீனவன் நன்மேல் உள்ள வெப்பெல்லாம் உடனே மாற ஆன பேர் இன்பம் மீது உச்சி மேல. அப்போ முதல் முறையா என்ன பண்றான்? தலைமையில தன்னோட கைகளை குவித்து மன்னன் வணங்குறார். இனி மன்னன் வணங்குவார். ஏன்னா ஆர்தான் சொல்லணும். அவரு இந்த சைவத்துக்கு வந்துட்டார்ல. உச்சி மேல அங்கை கூப்பி மாதம் ஒன்றில்லார் முன்பு வன்பனை நீக்க வந்த ஞான சம்பந்தர் பாதம் நன்னி நான் ஊய்ந்தேன் என்றார். இந்த மாதிரி இவங்க பக்கத்துல கிடந்து நான் அழுந்தி போன என்னை வந்து ஒருவாறு வந்து திருநீர் பூசி என்ன உங்களோட திருவடியை அடைந்த நானு, அதனால இனி என்னோட வாழ்க்கையில உறுதி அடைந்துருச்சு அப்படின்னு வணங்குறாரு மன்னன். அந்த சீர் மாளியானை மீனவன் கருத்துனே வந்து வாய்மை கூற மற்றும் இது இப்படி வணங்கிட்டா அவங்களால பொறுக்க முடியுமா? உடனே அவங்க சொல்றாங்க, முந்தை மந்திரத்து விந்தை மற்றும் எஞ்சு அஞ்சியே சிந்தை செய்து கைவரும் திறம் தெரிந்து தேடுவார். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் ஒண்ணும் நம்மளுக்கு ஆகுறதுக்குல நம்ம ஏதாவது மந்திர தந்திரம். அவங்க ஏன்னா மந்திர தந்திரத்துல அவங்களாம் தேர்ந்தவங்க இல்லைங்களா? அதனால ஆனாலும் அவங்களுக்கு ஒண்ணு தெரியணும். நேத்து போயிட்டு மடத்துக்கு தீ வைக்க போனோம், இந்த மந்திரம் பழிக்கலையே, இங்க நம்ம மந்திரம் பழிக்காது அப்படின்றத யோசிக்கணும். அவங்க யோசிக்கல. அது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்ன்ற மாதிரி யோசிக்கல. சைவமந்த சொல்லின் வென்றி சந்தை இன்சொல் மாலையால் கைதவன் தன் வெப்பு ஒழித்த தன்மை கண்டு அறிந்தனம் மெய்தெரிந்த தர்க்கவாதம் வெல்லலாவது அன்று வேறு எய்து தீயின் நீரில் வெல்வது என்று தமிழ் என உடனே சொல்லிட்டாங்க. சரி, இவர் வந்து ஒரு பாட்டை பாடினாரு, இங்க இருக்கிற வெப்ப நோயெல்லாம் இங்க வந்தது. அந்த பாட்டுல மீதியை பாடினாரு, வெப்ப நோய் சுத்தமா போய் மன்னன் தகதகதகன்னு இருக்கான்.
இப்ப இவர்கிட்ட தர்க்கவாதம் எல்லாம் பண்ணா நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி நம்ம மந்திரத்துல வல்லவங்க இல்லையா, தீயில நீர் இதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தலாம், அதெல்லாம் சாமியோட ஐம்பூதங்களோட ஒண்ணு அப்படின்றது தெரியாம அந்த ஐம்பூதங்களை நம்ம கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு மனசுல கனெக்ட் பண்றாங்க. பிள்ளையாரும் உங்கள் வாய்மை பேசும் என்க. உடனே பிள்ளை சாமி என்ன சொல்றாங்க, சரி பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, வேணாம் தர்க்கவாதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் இப்ப வந்து தேவையில்லை, அதனால என்ன பண்றாங்க, இப்ப வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு. உடனே மன்னனுக்கு கோபம் வந்துடுச்சு. கன்றியன் உடம்பு விடுங்க, அவர் சொல்றாரு 776, கன்றியன் உடம்பு விடுங்க வெப்பு நோய் வந்த நோய் கவர்ந்த போது ஒன்றங்கும் ஒழுந்திலீர்கள், என்னவாது உமக்கு. அப்ப நம்ம சொல்லுவாங்களே, ஒரு பேச்சு வழக்குல சொல்லுவோம், ஆமா ஆமா என்னோட உடம்புல இவ்வளவு தீ தகதகன்னு இருந்தது, அந்த வெப்ப நோயை தீர்க்கறதுக்கு வர்றதுக்கு உங்களால முடியல, என்ன வாது உங்களுக்கு அப்படின்னு கேட்போம் இல்லையா. அந்த என்ன வாது உங்களுக்குன்னு கேட்டதையே அவங்களுக்கு சாதகமா எடுத்துட்டு என்ன வாது அப்படின்னு கேட்கிறான் அப்படின்னு நினைச்சுட்டு, அப்படியானா நம்ம வந்து என்ன வாதுன்னு கேட்கிறதா நினைச்சுக்கிட்டு, என்ன வாது செய்வது என்று உரைத்த தேவினா உரைத்த தேவினா என சொன்ன வாசகம் தொடங்கி, அவங்க சொன்னதையே அப்படியே, நீங்க உங்களுக்கு என்னதான் வாது அப்படின்னு சொன்னார்ல, உடனே என்னதான் வாதுன்னு கேட்டதே ஒரு கணக்கா கொண்டுகிட்டு, ஏடு கொண்டு சூழ்ச்சியால் நம்ம ஏடு போடலாம், நெருப்புல போட்டு சூழ்ச்சியால எப்படியாவது வென்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தம் பொண்ணு 2 பேரும் அவங்கவுங்க தெய்வத்தோட பொருளை வந்து ஏட்டுல எழுதலாம். அந்த ஏட்டுல எழுதினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வெற்றி யாரோட ஏடு எரியாத இருக்குதோ அவங்க வெற்றி பெற்றதா சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. என்ன போது மன்னன் ஒன்று இயம்ப மன்னன் வந்து சொல்லலாம்னு நினைக்கிறாரு, அதெல்லாம் வேண்டாம். அதுக்குள்ளே நம்ம சாமி என்ன பண்ணிடுறாங்க, பிள்ளையார் பெருமானார் சொல்றாங்க, நன்று நீர் உரைத்தவர், ஓகே நல்லது நீங்க சொன்னது ஓகே, நாடு தீயில் ஏடுதான் மெஞ்சினில் பொருள் கருத்து மெய்மையாவது எஞ்சினில் வன்தணிக்கையானை மன்னன் முன்பு வைமன். ஓகே, நீங்க வந்து நெருப்புல போட்டு உங்களோட எந்த ஏடு நிலையா இருக்குதோ அதுதான் வந்து வென்றதுன்னு நினைக்கா அதே செய்யலாமே, நெருப்புக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அதுல அவங்கவுங்க ஏட்ட போடலாமே அப்படின்னு அவர் ஒத்துக்கிறார். மன்னன் தடுத்து நிறுத்தலாம்னு தான் நினைக்கிறாரு. அதுக்குள்ளாரே நம்ம சாமி சொன்னதால குருநாதர் சொல்லும்போது தடுக்க கூடாதுன்றதாக விட்டுறாரு. அப்படைக்கு எதிராமனம் அணைந்த ஒரு மளவில் ஒப்பில் வன்புகழ் சண்பையர் காவலர் உரையால் செப்பெரும் திரள் மன்னனும் திருந்தவை முன்னர் வெப்புறம் தழல் அமைக்க என்று விளங்குறது. இவங்க கிட்ட என்னத்தான் சொல்றது, ஏற்கனவே தோத்துட்டாங்க, அப்புறம் திரும்பியுமா அப்படின்னு நினைச்சாலும் கூட சரி சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு அங்க இருக்க காவலர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு நெருப்பு உண்டாக்க சொல்றார். மாந்திரம் இந்தனம் விறகெல்லாம் வெட்டி அதை வந்து தீ அமைக்கிறாங்க. அதனால நல்ல தகதகன்னு ஒரு கொழுந்து விட்டு எரியுது. அந்த காயும் எவ்வளவு கடவுளும் படரொளி காட்ட, அப்ப அந்த தீக்கடவுள் வந்து அதுல நிக்கிறார். ஆயும் முத்தமிழ் விறகும் அணையும் வந்த அருளி. உடனே தீக்கடவுள் அங்க வந்து நின்னதுக்கு அப்புறம் நம்ம சாமி, நம்ம முத்தமிழ் விறகுறாங்க, நம்ம காழிப்பிள்ளையார், நம்ம பிள்ளை, நம்ம குருநாதர் வந்து நிக்கிறாங்க. செங்கன் ஏற்றவரே பொருள், இதுதான் எங்க திருக்கூட்டத்தோட பேரு. செங்கன் ஏற்றவரே பொருள் என்று தாம் தெரிந்த பொங்கிசை திருப்பதிகம் முன் முறையினை போற்றி எங்கள் நாதனே பரம்பொருள் என தொழுதெடுத்து அங்கையால் முடிமிசை கொண்டு காப்புனானது. அப்போ அந்த எப்பயுமே ஒரு சின்ன விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். நம்ம பிள்ளை பெருமானார் எப்ப பாட்டு பாடினாலும் 3 காப்பி எடுத்துருவாங்க. ஒண்ணு வந்து அவங்க அந்த எந்த தளத்துல பாடுறாங்களோ அந்த தளத்துக்கு கொடுத்துருவாங்களாம். இன்னொரு காப்பி வந்து தில்லைக்கு போயிடுமா. இன்னொன்னு வந்து நம்ம பிள்ளை பெருமானார் வந்து கட்டி அதுல வச்சுப்பாங்க. அப்ப இது வரைக்கும் பாடின எல்லா பாடலும் என்ன இருக்கு, கையில ஏடா இருக்கு. அந்த ஏட்டை வந்து கையில எடுத்துக்கிட்டு செங்கன் ஏற்றவரை ஏட்டை கையில வச்சுக்கிட்டு கும்பிடுறாங்க. செங்கன் ஏற்றவரே பொருள், சிவந்த கண்களை கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபத்தில் ஏறி வரக்கூடிய சிவபெருமானாரே மெய்ப்பொருள், வேதம் 4லும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயன்ற மாதிரி அது சொல்றாங்க. செங்கன் ஏற்றவரே பொருள் என்று தாம் தெரிந்த பொங்கிசை அந்த இசைப்பதிகத்தை போற்றிட்டு எங்கள் நாதனே பரம்பொருள், அங்க எங்க சாமிதான் பரம்பொருள். பரம்பொருள்னா எல்லாத்துக்கும் உயர்மான பரமன், பரமசிவன் நம்ம சாமிதான், எல்லாத்துக்கும் மேலா இருக்கக்கூடிய ஆமா நம்ம திருக்கூட்டம் எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடிய நம்ம இருக்கக்கூடிய பரம்பொருள் அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கையில வச்சு மூடிட்டு காப்புனான அதை கட்டி இருக்கோம் இல்லைங்களா, அந்த நூல் அவுக்குறாங்க. அவுத்துட்டு சாற்றுமை பொருள் தரும் திருமுறையை தாமே நீற்று வெண்கையால் மறைத்தலும் வந்து நம்ம எல்லாம் இப்ப புத்தகத்துல உங்களுக்கு எல்லாம் பழக்கம் இருக்கானே தெரியல, நாங்க வந்து ஏதாவது ஒண்ணு சாமியை பார்க்கணும், ஒரு உத்தரவு வாங்கணும், ஏதாவது ஒண்ணு குழப்பம் இருந்ததுன்னா புஸ்தகத்தை என்ன பண்ணுவோம், முதல்ல இப்படி மூடிக்கணும். மூடிட்டு இப்ப நாயனாரோட புஸ்தகம் இல்லைங்களா, நம்ம அப்பசாமியோட அப்பசாமிக்கு ஒரு போட்டு சொல்லிட்டு அந்த புஸ்தகத்தை தலைமையில வைக்கணும். தலைமையில வச்சுட்டு நம்ம என்ன காரணத்துக்காக எடுக்கிறோமோ அதை சொல்லிட்டு அந்த தலைமையிலேயே அந்த இதுவை வந்து பிரிச்சு எடுக்கணும். இங்க வந்து பிரிச்சு இந்த ஏடு எடுத்து
நம்ம கண்ணால எந்த பாடலை பாக்குறோமோ அந்த பாடல் தான் சுவாமி நமக்கு கொடுக்குற. இதான் ஏடு சாத்தி பாக்குற முறைன்னு சொல்றது. அருமையான பாடல் எனக்கு வந்திருக்கு. கருவுற்ற நாள் முதலாக உன் பாதனை காண்பதற்கு உருகிற்று என் உள்ளமும் நானும் கிடந்து அளந்து எய்த்தொழிந்தேன். திரு ஒற்றியூரா, திரு ஆலவாயா, திரு ஆரூரா, ஒரு பற்றில்லாமையும் கண்டு இறங்காய் கட்சி. என் மனசுக்கு ஏத்த மாதிரி நம்ம சுவாமியைத்தான் வணங்கிட்டு இருக்கோம், இந்த நேரம் அதைதான் நினைக்கிறோம், அதுக்கு ஏத்த மாதிரி பாடல் வருது. இதுதான் ஏடு எடுத்து பாக்குறதுன்னு நம்ம சொல்லக்கூடிய வழக்கம். சைவத்துல ஒரு முறை உண்டு. இந்த மாதிரி என்ன பண்றாங்க, தலைமையில வச்சுட்டு அவங்க அந்த எடுத்து தலைமையில வச்சு எடுக்கிறாங்க. எடுத்து பார்க்கும்போது வந்த பாடல் என்ன பாடல்? போகமாந்த பூன்முனையால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல். அந்த ஏற்கனவே திருநள்ளாருக்கு போகிருக்கும் போது அங்க பாடின பாடல், அதை இந்த ஏட்டுல கோத்திருக்காங்க. அந்த பாடல் தான் இப்ப வருது. ரொம்ப அற்புதமான பாடல். உண்ணாமுலை உமையாலோடும் சொல்ற மாதிரி அம்மை திருமுலைப்பால் அமுதம் கொண்டவர் இல்லைங்களா? அதனால அந்த முளையல் பூன்முலையால் கூடிய அந்த பதிகமே வருது. அத்திருப்பதிகத்திலே அமர்ந்து கொண்டு அருளி மைத்த வெண்கலம் எழுச்சி நல்லாரரை வணங்கி மெய்த்த நாள் திரையேற்றினை கழற்றி அந்த ஏட்டுல இருந்து அது மஞ்சாதானே இருக்கு, அதுல இருந்து எடுக்கிறாங்க. உருவி அந்த ஏட்டை தனியா எடுத்து கையில வச்சுக்கிட்டு கவுனியர் தலைவர் நம்மை உயிர்க்கும் மெய்ப்பதிகத்தின் நாதன் என்று எடுத்து என்னை யாருடைய ஈசந்தன் நாமமே என்னும் மண்ணு மெய்ப்பொருளாம் என காட்டிட வன்னிதனில் ஆகிட தளிரில வளர் ஒளி பாடி. அப்ப என்ன பண்றாங்க, ஒரு பாடல் பாடுறாங்க. தளிரில வளரன உண்மை பாடுன்னு சொல்லிட்டு ஒரு பாடலை பாடி செய்ய தாமரை அவங்களோட கை எப்படி இருக்குதுன்னா, அப்படி பாக்குறோம் நம்ம கையை ஏடு வச்சிட்டு இருக்காங்க. கை எப்படி இருக்குதுன்னா தாமரை மலர்கள்ல கூட மேலிதழ்கள் சில நேரம் கொஞ்சம் ஒரு வாடி இருக்கும், இல்லைன்னா கலர் மாறி இருக்கும், பச்சை கலர்லாம் இருக்கும். அப்படி இல்லாம உரிச்சு இருக்கும்போது அக இதழ் எப்படி இருக்கும், சிவந்து இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்க நம்ம சாமியோட கையை. அந்த கையில ஏடு வச்சுட்டு நிக்கிறாங்க. அது சொல்றாங்க, செய்ய தாமரை அகைதனும் மிகச்சிவந்த கையில் ஏட்டினை கைதவன் சொல்லக்கூடிய சேர மன்னனோட பேரவை, அவரோட அவைகள் எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் எங்கேயோ ஒரு இடத்துல 2 பேருக்கு இடத்துல இல்ல, மன்னனோட அமைச்சர், பிரதானிகள், காவலர், ஏவலர், அவங்க இவங்க எல்லாரும் இருக்கக்கூடிய அந்த அவையில வெய்யத்தீயனில் வெற்றரைய சிந்தை வேவ வையம் வைத்திர வந்தவர் மகிழ்ந்து முன்னிட்டார். நம்ம சாமி என்ன பண்றாங்க, அதை தீயில போடுறாங்க. இட்டை ஏட்டினில் செந்தமிழ் பதிகம் மற்றலாம் குழல் வனமுலை மலைமகள் பாகத்து அட்டமூர்த்தியை பொருள் என உடமையால் அமர்ந்து பட்ட தீயிடை பச்சையாய் விளங்கியதன்றே. என்ன பண்ண, இப்ப தீயில இட்ட உடனே அது என்ன பண்ணுதான், பச்சை பசேன்னு இருக்குதான். மையல் நெஞ்சடை அமரும் தம்பொருள் வரைந்து அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க, அவங்க கூட என்ன பண்றாங்க, தன்னோட பொருள் அத்தி இருக்கும் ஆனா இல்ல ஆனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இது போடுறமே நிக்குமா முய்யுமோ இது அப்படின்னு நினைச்சிட்டு கவலைப்பட்டு போய் நெஞ்சுன போய் விட்டாங்களாம். அந்த அவங்க அஞ்சுகிட்டே போட்ட மாதிரி அது என்ன பண்ணுச்சு, தீயில விழுந்த ஏடு பஞ்சரை பட்ட தீ மாதிரி. பஞ்சில பட்ட தீ எப்படி இருக்கும், சரசரன்னு எழுந்துடும் இல்லையா, அந்த மாதிரி எழுந்துடுதான். ஐயோ இது என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க என்ன சொல்றாங்க, சரி எங்க ஏடு எரிஞ்சிருச்சு, ரைட்டு, உங்க ஏடு எங்க, அதை எடுத்து காட்டுங்க அப்படின்ன உடனே சாமி என்ன பண்றாங்க, அந்த ஏடு அப்படி எடுக்கிறாங்க. அது ஏடுன்னா எப்படி இருக்கும்னா பனங்கோலை நறுக்கி தானே ஏடு பண்ணுவாங்க. அது கொஞ்சம் இளம் பச்சையா தானே இருக்கும், பாசிப்பயிர் பச்சை கலர்ல இருக்கும். ஆனா அது முன்னை விட பச்சையா இருந்துதான். அன்னையில இருந்து அந்த பதிகத்துக்கு பச்சை பதிகம்னு பேரு ஆயிடுது, போகமாத்த பூன்முலையால் அந்த பதிகத்துக்கு. அப்ப முன்னை விட பசுமை, அதான் பான்மை முன்னையில் பசுமையும் புதுமையும் பயப்ப எடுத்த ஏட்டுன அப்படி எடுத்துட்டு அப்படியே காட்டுறாங்க. இதுதான் அந்த தீயில இட்ட ஏடுன்னு இப்படி எல்லாருக்கும் காட்டி எடுத்து திருப்பியும் அந்த புஸ்தகத்துல கோத்து வச்சுக்கிறாங்க நம்மளோட சாமி. அவங்க நீங்க போட்ட ஏட்டை எடுத்து காட்டுங்கன்னா அது எங்க இருக்குது, அவங்களதான் விட்டுட்டு போயிடுச்சு. உடனே பக்கெட்ல இருந்து தண்ணி கொண்டு அதை அணைச்சிட்டு தேடி பார்த்தா அதுல என்ன இருக்கும், கரியும் புகையும் தான் இருந்தது, வேற எதுவுமே இல்ல அப்படின்னு உடனே சொல்லிடுறாரு. உடனே பொய்யினால் மெய்யாக்க புகுந்தி அதை நீங்க தோத்து இப்போதாவது தோத்தீங்களா இல்லையா அப்படின்னு மன்னர் கேட்கிறார். உடனே அவங்க அவர் நக்கலா கேட்கிறான்றது கூட தெரியாம என்ன பண்றாங்க, இல்ல 2 தடவைக்கு எதுவுமே 2 தடவை பண்ணக்கூடாது, 3ஆவது தடவை ஒண்ணு பண்ணிட்டு அவங்க 2 தடவை ஜெயிச்சவங்கதான் ஜெயிச்சவங்க, இருந்தாலும் நாங்க ஒரு தடையாவது ஜெயிச்சோன்ற மாறுதலாவது எங்களை இருக்கும், அதனால புனல்வாதம் பண்ணலாம், நீர்ல போடலாம் இதே மாதிரி ஏட்ட அப்படின்னு சொல்றாங்க. அவரை திரும்பவும் மன்னர் தடுக்கலாம்னு இருக்கும்போது நம்ம சாமி பரவாயில்ல நீர்ல போடலாம், வைகை ஆத்துக்கு புறப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், இந்த அளவோட நம்ம அனல்வாதத்தோட இன்றைக்கு இந்த அளவுல நம்ம நிறைவுபடுத்துறோம் புராணத்தை. அனல்வாதம்னு கொண்டு நிறைவுபடுத்தினாலும் அடுத்த வகுப்புல அனல்வாதத்துல ஏன் அந்த பதிகம் பச்சை பதிகமா இருந்தது, அதுக்கான காரணம் என்ன, எப்படி இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் தொடர்ந்து பாடல் அதெல்லாம் சிந்திச்சுட்டு தான் நம்ம புனல்வாதத்துக்கு போறோம். அதனால இன்றைய பகுதியை கேட்டவங்க அத்தனை பேரும்
ஒரு சின்ன விண்ணப்பம், திரும்பவும் இதோட தொடர்ச்சியை கேட்டுருங்க. அப்படின்னு முடிந்த வரைக்கும் தொடர்ச்சியை கேட்டு அந்த அருளை முழுசா பெற்றுக்கணும்ன்றதுதான் என்னோட எண்ணம், வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு புராணம் கேட்ட அத்தனை 23 பேர்கள் இருக்கீங்க. அத்தனை பேரோட திருவடிகளையும் வணங்கி எம்பெருமான் காழிப்பிள்ளையாரையும் இந்த புராணம் எல்லாம் எடுத்து நமக்கு இந்த புராணத்துக்கு இந்த அனல்வாதத்துக்கும் மந்திரமாவது இது பாடியும் கூட இருந்த அங்கையர் கன்னி அம்மையுடைய சொக்கேச பெருமானாரை வணங்கி இந்த புராணத்துல நமக்கு எடுத்து விரித்துரைத்த நம்மளோட தெய்வ செக்ரா பெருமானாரை நம்மளுக்கு ஒரு உரைன்னு போட்ட நம்மளுக்கு இதெல்லாம் உதவி செய்த சிக்கேஸ் ஐயா திருவடிகளையும் வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். சிவாய நமம்மா. திருடி வணக்கம். சிறப்பு சிறப்பு. திருநீற்றின் சிறப்பு சொல்லி ரொம்ப அழகா முடிச்சீங்க. மொத்தம் நீங்க 32 பேருக்கு மேல வந்தாங்கம்மா. இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு கூட்டம். இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப உணர்ந்து அதை கேட்டோம்லாம் சொல்லலாம். ஏன்னா திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கை வள முக்கியமா அந்த ஒரு வரலாறு இது ஒன்று சிறப்பு. ஏன்னா அவர் இந்த வெப்பு நோய் தீர்க்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்ததே அந்த திருநீற்றினுடைய சிறப்பு. அந்த பாடலையும் விளக்கம் எடுத்து கொடுத்து அந்த ஆலவாயுடைய சிறப்பை எடுத்து சொன்னீங்க. ஆலவாயுடைய அந்த ஒவ்வொரு பாடலுக்குமே விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. 5வது 3வது திருப்பதியத்துல எத்தனாவது பாடல் அது? 3வது திருப்பதியத்தை திரு ஆலவாயம் சொல்லி அந்த பதியத்துல ஒவ்வொரு பாடலுக்கும் எடுத்து ரொம்ப அழகா சொன்னீங்க. மானினேர் விழி மாதவராய் வழுதி அந்த பாட்டு ரொம்ப ஒவ்வொரு பாடலையுமே என்னென்ன அந்த பாடலுடைய சிறப்பு என்னன்ட்டு ஒவ்வொரு பாடலுமே எடுத்து, நான் கூட ஒரு பாடம் தான் எடுக்கிறீங்கன்னு பார்த்தா எல்லா பாடலுமே விளக்கம் எடுத்து முடிச்சிங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த கருத்து. அவர் திரு மந்திரமாத நீர் என்ற பாடலுடைய சிறப்பும் ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அது முக்கியமா அந்த பாடல் நம்ம தெரிஞ்சுக்கணும். எத்தனை முறை நீர் வந்திருக்கு, திருநீரே என்ற அந்த பாடலுடைய விளக்கம் எத்தனை முறை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கும் எடுத்து விளக்கம். இது வரைக்கும் நான் கேள்விப்படாத ஒன்று. ஆனா ஒவ்வொரு பாடலும் இத்தனை தரம் வருதுன்னு மட்டும் தெரியும் தவிர இத்தனை 67 முறை வருது. அது 64 அந்த வரலாறு திருவிளையாட புராணம், மீதி 2 அந்த புனல்வாதம் அனல்வாதம் 2. இன்னொன்னு நடனம் பத்தி ஏதோ சொன்னீங்க இல்லையாமா? அந்த திருவிளையாட புராணம் அனல்வாதம் இது மந்திரமாவது பாடி வெப்பு நோய் தீர்த்தது. அந்த 67 விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதனுடைய கருத்து சிறப்பா இருந்தது. பச்சை பதிகம் இப்ப பச்சை பதிகத்துல அந்த விளக்கம் எடுத்து கொடுத்து முடிச்சிருக்கீங்க. போகமா அந்த போன்முனை அந்த பாட்டோட ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க பாட்டு கிடுக்கிட்டு அடுத்தடுத்த பக்கத்துக்கு போகணும். அவ்வளவு ஃபாஸ்டா அந்த தரம் எந்த இடத்துல அந்த பாட்டு இருக்குட்டு நாங்க தேடி எடுத்துட்டு போயிட்டே இருந்தோம். அந்த மாதிரி ரொம்ப நல்ல சிறப்பான ஒரு கருத்து. நல்லா இருந்தது. எடுத்த விதம் ரொம்ப சிறப்பு. ஏன்னா ஒவ்வொரு பாடலுக்கு எடுத்த நேரத்தை வீணாக்கிறத விட நல்லா சிறப்பா சொன்னீங்க. அந்த செங்கல் ஏற்றவரே என்ற உங்களுடைய அந்த திருக்கூட்டத்தையும் ரொம்ப அழகா எடுத்து அதையும் சொன்னீங்க. எங்கேயும் இந்த பேரை கேள்விப்பட்டேன்னு சொன்னா நீங்களே உடனே சொல்லிட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுமா. அடியனுக்கு முத பேச வாய்ப்பு கிடைச்சது. திருநீற்றின் பெருமைதாமா ஒரு குரூப்ல பேச வாய்ப்பு கிடைச்சது. இது எல்லாத்தையும் அடியன் அப்பெல்லாம் கொஞ்சம் தடுமாற்றம். அடியன் அப்பதான் அடி எடுத்து வச்ச ஒரு காலம், ஒரு 4 ஆண்டு காலம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பதான் முத பேசுறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு பேசலாம் வராது. ரொம்ப பயப்படுவேன். கை காலம் நடுங்கும், வேர்த்து கொட்டும். முத திருநீற்றின் பெருமையை பத்தி தான் முத அடியன் பேச வாய்ப்பு கிடைச்சது. அது இன்னைக்கு நீங்க சொன்னதும் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா. இதெல்லாம் சொல்லணும், அந்த திருநீட்டு பெருமையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அடியார்கிட்டையும் இந்த திருநீட்டு பெருமையும் சொல்லியும் தான் இருப்பேன். அடியன் எனக்கு காலையில வாக்கிங் போனா குளிச்சுட்டீங்களா இங்க எல்லாருமே கேட்பாங்க. என்னங்க குடிக்கிறதுக்கும் திருநீடுறதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நான் கேட்பேன். ஏன்ச்சுதுமே பழு தொலைக்கிறதுமா இல்லையா, முதல்ல திருநீர் தாங்க. அது பட்டையா போட்டுட்டு அழகா வரீங்க. அது என்ன நீங்க குளிச்ச மாதிரியே இருக்கு பாக்குறதுக்குன்னாங்க. அதாவது உடல் சுத்தம், அதுவும் ஒரு மன தூய்மை தாங்க அப்படின்னு சொல்லி இந்த திருநீற்று பெருமையா எல்லா அடியாருக்குமே சொல்லுவேன். என்ன ஒருத்தவங்க பாக்குறேன்னா கூட இந்த கோலத்துல பாக்கணும் என்னவோ மாறி இருக்குங்க. என்ன பிரியமாமா நீங்க திருநீர் இப்படி இட்டு இந்த மாதிரி வரவே மாட்டீங்களே, உங்களுடைய அந்த கோலத்தை பார்க்க இப்படியே போட்டு நான் பார்த்து பழகிட்டேன் அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலம் அந்த தீக்கை பெற்று அந்த திருநீர் முக்காலமும் அதே மாதிரி இட்டு பழகி போச்சு நெத்தியில. அதனால எல்லாரும் பாக்குறவங்களாம் அந்த திருநீர் எங்க காணோம், ஒரு களைஞ்சு போயிட்டா கூட அதான் கேட்பாங்க, எங்க திருநீரை காணோம் நெத்தியில அப்படின்னு. அந்த அளவுக்கு அந்த திருநீட்டு பெருமையுடைய சிறப்பு நீங்க ரொம்ப அழகா ஒவ்வொரு பாடல் மூலியமா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. சிவாய நம்ம இது நாங்கெல்லாம் என்ன புண்ணியம் பெற்றுக்கணும் தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி வரலாறு புண்ணியம் அதாவது நீரு இருந்தாவா அது உங்க வாயால சொல்லி நாங்க கேட்கறது இன்னும் ரொம்ப ரொம்ப புண்ணியம். நல்லதம்மா.
அதாவது உங்களுடைய எதையும் கருத்தையும் எடுத்து சொன்னீங்க. நான் இப்படிதான் இருப்பேன், அப்படிதான் இருப்பேன். நானே நான் அந்த மாதிரிதான் சொல்லுவேன். நானும் என்னையும் அது மாதிரியே சொல்லிப்பேன். எனக்கு எந்த விதமான இதுவும் இல்ல. உங்களுக்கு உடம்பாது, எனக்கு அந்த உடம்பு கூட கிடையாதுன்னுவாங்க. என்ன இப்படி ஒட்டோட பிச்சாட்டுற ஓடு எடுத்துக்கிட்டு நீ எல்லாம் இது பண்ணி எல்லாரும் இல்ல. ஆனாலும் இப்ப நீங்க சொல்லக்குள்ள உண்மை எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த திருநீற்றுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். சிவாயன் நீங்க ஒரு வார்த்தை பேசுங்க. அம்மா பேசுறேன், சாந்தா. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். அம்மா திருவடி வணக்கம். அம்மா வணக்கம். அம்மா திருவடி வணக்கம். இந்த அம்மா சொன்னாப்புல இந்த திருநீற்று பெருமை படிச்சிருக்கிறோம். எல்லா இதுலயும் கோவில்கள் எல்லாம் படிக்கிறோம். நம்ம ஒரு நல்லது கெட்டது எல்லாமே படிக்கிறோம். இவ்வளவு முறை திருநீர் இருக்குதுன்னு அந்த இது இவ்வளவு நாள் படிக்கிறோம். இதையெல்லாம் நம்ம யோசிக்காமையே படிக்கிறோம். நீங்க சொன்னாப்புல சும்மா படிச்சுக்கிட்டே போறோம். தோழி பக்கம் விட முண்டை கண்டன் படிச்சுட்டே போறோம். அந்த மனசுல அவர் நிக்கணும் இல்ல, ஒரு நிமிஷம் நிக்கிறோம். அந்த பாட்டு ஃபுல்லா நிக்கணும் இல்லைங்களா? அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த மனசுக்குள்ள அவர் இருக்கணும். அப்பதான் அந்த இது பதிகத்துக்கே நம்மளுக்கு படிச்சதுக்கே ஒரு பலன் நம்மளுக்கு. நீங்க இதெல்லாம் ரொம்ப விரிவா சொன்னீங்கம்மா. ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒவ்வொரு விளக்கம் நீங்க சொல்றது கேட்க கேட்க ரொம்ப ஒரு ஆனந்தமா இருக்குது. ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்குதுங்கம்மா. நீங்க சொன்ன மாதிரி களவுபடா காலம்ங்கிறது சரியா சொன்னீங்க. அந்த வார்த்தைக்கு முழு அர்த்தம்மா. ரொம்ப சந்தோஷம். நன்றி. இங்க எங்க சுத்தி புக்குதான் இருக்கு. 1ஆம் திருமுறை 2ஆம் திருமுறை எங்களை சுத்தி உடம்பு சுத்தி எல்லாம் புக்காதான் தேடி எடுத்து அந்த பதிகத்திலே நீங்க சொல்ல அவசரமா எடுத்து. இந்த வரலாற்று முறை இருக்கிறவங்க இதை மட்டும் எடுத்துக்கிட்டா அடுத்தடுத்த புத்தகம் தானே. இந்த வரலாற்று முறை புத்தகம் இருக்கிறவங்க மட்டும் பக்கத்துல எடுத்து வச்சுக்கணும். அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சிலருக்கு இல்லைன்றவங்களுக்கு மட்டும் அந்த நம்பர் சொல்லி கொஞ்சம் கேப் விடுறது. மத்தபடி வரலாற்று முறை இருந்ததுனாக்கா அது வழியாதான் அடுத்தடுத்த பாடலாதான் இருக்கும். வரலாற்று முறையில அடியன்ட்டு இல்லம்மா, பண் வரிசையில தான் இருக்கு. அதனால தேடுவோம். 1ஆம் திருமுறை 2ஆம் திருமுறை சொல்லி எடுத்து வச்சிருக்கிறோம். தேடி எடுத்து அந்த பக்கத்துல நீங்க பாட்டு எடுத்து சொல்லக்குள்ள அதுல குறிப்பெடுத்து அதுல எழுதி வச்சிருக்கிறோம். ஆனா நீங்க சொன்னது எதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது பராபணம் ஆவது நீரு பாவம் மறுப்பது நீரு அப்படின்றது. அந்த விளக்கம் பராசக்தி விடுவந்தான் அந்த பராபணம் ஆவது நீர். திருநீரே பராசக்தி தான். அம்பாள் சிவலோகத்திய இதுல ஆச்சால்புரம்னு இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா, நல்லூர் பெருமணம். அங்க நீங்க போனீங்கன்னா அம்பாளோட திருநாமம் வெண்ணீற்று உமை அம்மை. அம்பிகையே வெண்ணீற்று உமை அம்மை. அதே மாதிரி சுவாமி சிவலோகத்தியாக சிறப்பா இருந்தது. அந்த கருத்து தெரியல. ஏதோ பராவணமாவது ராவணம் மேல நீரு என்ன அம்பாலே வெண்ணீற்று உமையம்மை தான் அவங்க பேரே. திருநீரு வெந்நீரு தான் அவங்க பேரே, வெந்நீரு தான். அதான் பாவம் போக்குவது நீருன்னு சொல்லிட்டீங்க. கடைசி முடிவுல என்ன சொன்னீங்கன்னா, சாற்றிய பாடலை 10 வல்லவர் நல்லவர் தாமே. நல்லவர்னா யாரு? நமச்சிவாயா அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களே நல்லவங்க. ஆனா எவ்வளவுதான் நம்ம சில தவறுகளை செய்தோட நமச்சிவாய சொல்லி நம்ம பாவத்தெல்லாம் போக்கி நம்மள ஒரு நல்லவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை எடுத்து சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. சிவாயன் சிவாயன் நல்லவங்க தான். இன்னைக்கு நமச்சிவாய சொல்றோம்னா அன்னையிலேருந்து நல்லவங்க. மற்றடியார் யாராவது பேச விருப்பம் இருந்தா பேசலாங்கம்மா. யார கை தூக்குங்க, உங்களுடைய கருத்து சொல்லலாம். ஏன் நிறைய இருக்கு, அவ்வளவு விஷயம் இருக்கு. மலர்விழி அம்மா கை தூக்கி இருக்காங்க, சொல்லுங்கம்மா. அருமை அம்மா, ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. அந்த அனல்வாதம் புனல்வாதத்தை பத்தி சொல்லி அந்த அவர் அந்த திருஞான சம்பந்த பெருமான் வர்றத பார்த்து மன்னர் எவ்வளவு அருமையா அந்த தங்காசனத்தை தன் பக்கத்துல போட சொல்லி அமர சொன்னார் பாருங்கம்மா. அப்ப சமணர்கள்லாம் சுத்தி நின்று இது பண்ணும் போதெல்லாம் ரொம்ப அது அருமையா அழகா தெய்வ குழந்தையா உட்கார்ந்துருக்காரு பாருங்க. அதுதான் ரொம்ப அருமைம்மா. நீங்க சொன்ன போது ரொம்ப அருமையா இருந்தது. அப்புறம் மந்திரமாத நீருக்கு நீங்க எவ்வளவு அர்த்தம் சொன்னது எனக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. ரொம்ப அருமையா இந்த மாதிரி இந்த மந்திரமாது பாடும் போதெல்லாம் இந்த அர்த்தத்தை பாடி தெரிஞ்சுதான் பாடணும்ங்கிறது இப்ப எங்களுக்கு நல்லா புரியுதுமா. சிவாயனம்மா சிவாயனம்மா. எனக்கு அதுக்கு மேல பேச தெரியலம்மா. சந்தோஷமா. ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்கம்மா. இது இன்னும் தெளிவா எனக்கு சொல்லணும். இன்னும் தெளிவா நான் கேட்டுக்கணும். இன்னும் நல்லா அருமையா கேட்கணும்மா. 2 வாரமா விட்டுட்டேன். ஆனா இந்த வாரம் கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சிவாயனம்மா சிவாயனம்மா. சிறப்பு. திருநாவுக்கரசு இல்ல, திருஞான சம்பந்தமூர்த்தி ஐயா. அம்மா தெய்வ குழந்தையா திருஞான சம்பந்தம் தான்மா சொன்னேன். சரி சரி சரி. புவனேஸ்வரி அம்மா நீங்க பேசுங்கம்மா. திருச்சிற்றம்பலம்மா. சிறுவடி வணக்கம்மா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப வகுப்பு. அதாவது ஒரு நாள் ஒரு விளக்கு முருகாரியம் தான் இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு திருநீற்று சிறப்பு சொன்னது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது.
அம்மா சொன்ன மாதிரி அங்கே பாடல் படிப்போம். யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அந்த பாடலை பாடி விபூதி விடுவோம், கொள்ளுவோம், எல்லாம் செய்வோம். அவங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுவோம். ஆனால் என்னுடைய பொருள் எங்களுக்கு தெரிஞ்சதில்லை. இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொரு பதிகத்துக்கும் பொருள் சொன்னது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. அடியான்னு ஒரு விஷயத்தை கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். எனக்கு வந்து ஒரு உடல் நோய் வந்து ஏதாவது இருந்தது, கால் முட்டி தேய்வு, ஆப்ரேஷன் செய்யணும்னு டாக்டர்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து சிலர் செய்யலான்றாங்க, சிலர் வேணான்றாங்க. எனக்கு குழப்பத்திலே இருந்தது. அதனால சரி பெருமான்கிட்டே உத்தரவு கோப்பம் கொடுக்கட்டும் அப்படின்னு ரிவி சவுக்கு போட்டு கேட்டேன். நான் வந்து எப்பயுமே திருநீற்று தான் பெரியமா நினைக்கிறது. குங்குமம் எனக்கு அவ்வளோ இதுவாக தெரியறதில்லை. திருநீற்றை வந்து திருநீர் கொடுத்தா செஞ்சுக்கலாம், சிகப்பு கொடுத்தா வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். திருநீர் தான் வந்தது. அதனால சரி வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். எல்லாரும் என்னை வந்து குங்குமம் தானே மங்கள பொருள், குங்குமம் கொடுத்தா நல்லது, நீ என்ன திருநீர் கேட்டிருக்கன்னு என்னை கேட்டாங்க. நான் திருநீற்றை விட நம்ம மதிமாக நினைக்கிறோம். நம்ம சைவத்துக்கு திருநீர் தானே பெருமையாக இருக்குது. அதனால தான் நான் அதை நினச்சி கேட்டேன். அது பெருமான் கொடுக்கலாம், சரி ரைட்டு, அதெல்லாம் மனசு ஆய கட்டிக்கணும். ஆனால் நான் செஞ்சு தவறா சரியான்னு எனக்கு தெரியல. அது வந்து நீங்கள் தான் கொஞ்சம் விளக்கம் சொல்லணும். திருநீற்று பெருமை உணர்ந்ததுனால தான் நான் அதை நினச்சி கேட்டோம்மா. அதில் வந்து நீங்கள் சொன்ன விளக்கமும் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்ததுமா. திருவடி வணக்கம். திருச்சிட்டம்பலம். அவர் வந்து அந்த இதில் உக்காந்துக்கிட்ட அம்மா மலர்விழி அம்மா சொன்ன மாரி அந்த குழந்தை அதில் தெய்வ குழந்தையா வந்து உக்காந்ததை பார்த்தா அப்படியே கண்ணு முன்னாலே அந்த காட்சி வர மாதிரியே இருந்தது. மனசுலேயே அங்கே ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ரொம்ப திருவடி அம்மா, ரொம்ப சிறப்பு. உஷாமா அம்மா ஒரு விஷயம் நீங்க நூல் சாத்தி பாக்குறதுன்னு சொல்லி தலைமையில அந்த புக்கை வச்சு பார்த்துன்னு சொல்லிருந்தீங்க. ஆனா நீங்க திருநாவுக்கரசு புராணம் தான் நீங்க எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, பக்கத்துல இருந்தது அதனால. அப்படியா? ஆமா. ஐயா வந்து பாலகுடி ஐயா தான் எங்களுக்கு குரு. எங்களுக்கு வந்து சித்தாந்த பேராசிரியர் அவர் தான். அவர் வந்து அடியனுக்கு உணர்த்தது என்னன்னா, திருஞான சம்பந்த புராணத்தை இந்த 3 திருமுறையுமே அப்படியே எடுத்து, அப்ப நாங்க தருமபுரம் ஆதீனம் தான் ஃபர்ஸ்ட் புக் எல்லாம் தருமபுரம் ஆதீனம். பெரிய புராணம் கூட நான் பெரிய புராணம் கூட எடுப்பேன். அப்படி இல்ல, அது மெய்கண்ட தேவநாயனாருக்கு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணத்தை எடுத்து அவர் மகாபதேசம் சொல்றதால அப்படி சொல்றாங்க. நாங்க பெரும்பாலும் பெரிய புராணம் தான். நான் ஒவ்வொரு தடையும் தீர்த்தம் சாமிக்கு தீர்த்தம் விடுவேன். தீர்த்தம் விட்டுட்டு திருமஞ்சனெல்லாம் பண்ணிட்டு சொல்ல, சாமி சின்ன பிள்ளைய வச்சுட்டு விளையாடுற மாதிரி எனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு, தீர்த்தம் விடுறேன், அன்பாலதான் செய்யறேன், இதை மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டு எடுப்பேன். எப்பயுமே நல்ல பெரிய புராண பாடல் தான் எடுப்பேன். எடுத்து படிப்பேன். ஓகே, ஒரு சாமி வந்து அதை ஏத்துக்கிட்டேன்ற ஒரு குறிப்பு கொடுப்பாரு, சந்தோஷமா நினைவுபட்டுக்கும். அவ்வளவுதான். எந்த முறை வேணா எடுத்து படிக்கலாம், தலைமையில வச்சு எடுக்கலாம். வச்சுட்டு அது ஒரு நூல் வச்சு சாத்தி எடுப்போம். எடுத்து பார்க்க கூடாது, மேலே எடுத்துட்டு கீழே எடுத்து பார்ப்போம். அதுல ஒரு வந்து கண்ணை மூடிட்டு நீங்க ஒரு நூல் போட்டு பாருங்க, எந்த பக்கம் வந்து இடது பக்கத்துல வர கடைசி பாடல்ல அந்த பதிகமாவும் படிச்சாலும் படிக்கலாம், இல்லைன்னா அந்த ஒரு பாடலாவது படிங்க அப்படின்னு ஐயா எங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. இது வரைக்கும் நான் மற்ற வேணா பார்க்கலாம், எல்லாமே இருக்க எந்த பாடல் வேணா இருக்கலாம். ஒரு பாடல்ல நம்ம கண்ணுல எந்த பாடல் படுதோ அதை நம்ம பார்த்துக்கலாம். சரிங்க, சரி, ரொம்ப சந்தோஷம். நல்லதம்மா. கோலமால் பேசுங்க. அம்மா திருவடி வணக்கம். அனைத்தடியா திருவடி வணக்கம்மா. சாந்தியம்மா திருவடி வணக்கம். நான் வந்து இந்த மந்திரமாவது நீர் அந்த திருநீற்று பதிகத்தை தான் கொஞ்சம் ரொம்ப கேட்க வேண்டிய நிலைமை எனக்கு இருந்தது. அது வரைக்கும் கிச்சன்ல வேலையா இருந்தேன். ஒவ்வொரு அர்த்தமும் நீங்க பேசும்போது அப்படியே மனசு உருகி போயிடுச்சு. அதுவும் காலையில எழுந்திருச்சு நமச்சிவாயான்னு சொல்லிட்டு அந்த திருநீரை பூசும் போது அன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி வேலையெல்லாம் கரெக்டா நல்லபடியா நடந்துட்டே இருக்கு, ஒரு குறவும் இல்லை. மனசோட நோய் கூட இப்ப எனக்கு கொஞ்சம் நோய் இருந்து கூட கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. எது இருந்தாலும் சரி, யாரா எதாவது சொன்னாலும் கூட நமக்கு சரி தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு எம்பெருமானே நமக்கு கடைசி வரைக்கும் துணையா இருக்காரு. அதுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் தார்மீக சொற்பொழிவாளர்கள் ஒவ்வொன்றும் சொல்லும் போது ஒரு கருத்தையும் ஊன்றி கேட்கறதுக்குள்ள ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இப்பதான் அந்த எம்பெருமான் கொடுத்துருக்கிறாரு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நம்ம அடியாரோட கூப்பிட்டு நம்ம கும்பிட்டு என்ன என்ன நடந்தாலும் சரி நம்ம இறைவனே நமக்கு காலடி, அவர் பார்த்தே நம்ம தொழணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன். அதனால என்ன வீட்டுல கவலை இருந்தாலும் சரி, யாரை என்ன சொன்னாலும் சரி, அதை நான் கண்டுக்கிறதும் இல்லை. அந்த கோவிலுக்கு போறது மட்டும் கண்டிப்பா நான் போய்கிட்டே இருக்கேன். எனக்கு அந்த எம்பெருமான் வந்து எப்பவும் துணையா இருக்கணும். நீங்க ஒவ்வொரு இந்த திருநீர் பற்றி சொல்லும் போது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நீங்க சொல்ற மாதிரி நான் ஏதாவது புக்கை எடுத்து படிக்கும்போது நான் மனசுல நினைச்சுக்கிட்டு வைப்பேன். ஆனா நினைச்சிட்டு வைப்பேனே தவிர அந்த புக்கை படிக்கும் போது நீங்க சொல்ற மாதிரி நான் உண்மையில சொல்றேமா, அது எந்த வரி வருதோ அந்த 2 வரியாவது எனக்கு புரியற மாதிரி இருக்கு பாருங்க.
அந்த திருமுறை புக்கு நான் என் மனசு வருத்தப்பட்டு பார்ப்பேன். பார்க்கும்போது 2 வரியாவது அதை கரெக்டா புரியுற மாதிரி எனக்கு வருது. அந்த பெருமையே எனக்கு பேசுவார், அப்படியே பேசுவார். எனக்கு அவரே எனக்கு உணர்த்துற மாதிரி இருக்கு. இந்த எம்பெருமானே வர 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 எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா உணர்த்துறாரு. அது இந்த ஆன்மீகத்துல ஈசன் குடும்பத்துல வேலுண்டு மணியில கேட்க கேட்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எப்பவுமே நினைச்சிருக்கணும். அந்த ஒன்னதான் நினைச்சிருக்கேம்மா. சந்தோஷமா. அனைத்து அடியாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பாதங்கள் தொட்டு வணங்கிக் கொள்கிறேன். எனக்கு ஒண்ணு பேச முடியல. பேச எனக்கு அழுகதம்மா வருது. எனக்கு பேசணும்னு மனசுல அப்படி ஒரு ஆர்வம் இருக்கு. ஆனா பேச 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 எனக்கு வெப்ராளம் தான் வருது. அது எப்படி சொல்றது குறைக்கணும்னு நானே நினைச்சுக்கிட்டே இருக்கேன். சரி நம்ம ஏன் பேச மாட்டோம், அப்புறம் உணர்வுபூர்வமா இருக்கிறது தப்பு ஒண்ணும் இல்ல. அதை குறைச்சு ஏன் நம்ம அழறோம்? அது அழக்கூடாது. அந்த நம்ம பேசணும். நம்ம பேசுறது அது அழகே இல்ல. 4 பேர் கேட்கறது, 4 பேர் சொல்றத வந்து நம்ம அது நல்லதா கெட்டதான்னு அவங்க சொல்றத நம்ம கேட்கறதுக்காக நம்ம அழாம தெளிவா சொல்லணும்னு ஒரு நினைப்பு எனக்கு இருக்கு. அதுக்கும் ஆண்டவன் தான் எம்பெருமான் தான் துணை புரியணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. சரி, வாழ்த்து பாடல் பாடி முடிச்சிடலாமாமா? அப்புறமா யாரா வாய்ப்பு கொடுக்கலாம். வான்மிகில் வழாது பெய்க மணி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு கடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறு செய்தடிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். சிவாய. மற்ற அடியாருக்கு யாராவது பேசணும்னா நீங்க பேசலாங்கம்மா. 2-3 பேர் கை தூக்கி இருக்காங்க. நான் இருக்கிறேன், பேசுங்க.